ஆரம்பித்து வைக்குமாறு இந்த நூல்களை வெளியிட இருக்கும் ஐங்கரன் விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியை மங்கள விளக்கேற்றுதலுடன் ஆரம்பிப்போம். மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு திருமதி கலாநிதி வைத்திய கலாநிதி டாக்டர் கௌரி மனமோகன், டாக்டர் நலாயினி சுகிர்தன், டாக்டர் ஜானகி சீமாறன், டாக்டர் பூரணி முருகானந்தன், திருமதி சுலோஜனா நடராஜா, திருமதி ஞானாம்பிகை கணேசன், திருமதி சுகன்யா குமாரராஜன் ஆகியோரை குத்துவிளக்கு அருகில் வருமாறு அழைக்கிறோம். ஏழு பேர் அழகாக இந்த குத்து விளக்கை ஏற்றி வைப்பார்கள். அத்துடன் இந்த நிகழ்ச்சி இனிதே ஆரம்பம். என்ன தயக்கம்? இன்றைய தினம் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய 6 புத்தகங்கள் வெளியீட்டு விழா சிட்னியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நில்லுங்கள். அகவணக்கம் செய்து கொள்வோம். தமிழீழ மண் விடுதலை போரிலே வீரச்சாவடைந்த மாணவர்களையும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் மனதில் வைத்து அகவணக்கம் செய்வோம். இந்த கூட்டம் வெளியேறால் பூர்வீக குடிமக்களின் பூர்வீக மண்ணில் நிகழ்கிறது என்பதையும், இந்த மண் பூர்வீக குடிமக்களுக்கு சொந்தமானது, அவர்களது இறையாண்மை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பதையும் ஏற்றுக்கொண்டு கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் ஆஸ்திரேலிய தேசிய கீதம் இரண்டையும் பாடுவதற்காக அமுதா நவேந்திரநாதன் மற்றும் லாமுங்கி பகீரதன் ஆகியோரை அழைக்கிறோம். நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி.
கொண்டு வாழியவே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லை அன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்ததனை துமறிந்து வளமொழி வாழியவே வானம் அறிந்ததனை துமறிந்து வளமொழி வாழியவே 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 வாழிய வாழியவே 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 வாழிய வாழியவே Australians, all let us rejoice, for we are one and free. With golden soil and wealth for all, our home is good by sea. Our land abounds in nature's gifts of beauty rich and rare. In history's page, let every stage advance Australia fair. In joyful strains, and let us sing, advance Australia fair. நன்றி அமுதா நரேந்திரநாதன் மற்றும் லாவங்கி பகீரதன். ஐங்கரன் விக்னேஸ்வரன் தனது 28, 29, 30, 31, 32 நூல்களை இங்கு வெளியிடுகிறார். அதனை தலைமையேற்று நடத்த இதுவரை 100 நூல்களை வெளியிட்டிருக்கும் மாத்தளை சோமு அவர்கள் இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவார். மாத்தளை சோமு அவர்களை பற்றிய அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். எழுத்து ஆர்வலர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்நாட்டிலே 100 நூல்களை வெளியிட்ட என்ன இல்லையா 100 கட்டுரைகள் அடங்கிய நூல் 32. இப்ப அவரை மிஞ்ச போகிறார் ஐங்கரன். வாருங்கள் மாத்தளை சோமு. என்னை படைத்தனன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி என்னுடைய தலைமை உரையை நிகழ்த்த விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் எழுத்தாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு 6 நூல்களை வெளியிடுகிறார். ஒரே நேரத்தில் 6 நூல்களை வெளியிடுவது ஒரு துணிச்சலானது. ஒரு நூல் வெளியிடுவதற்கே நான் பயந்து தயங்கி வெளியிட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 6 நூல்களையும் அவர் வெளியிடுகிறார் என்றால் அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அது மட்டுமல்ல, இலங்கை நாளிதழ்களை ஒவ்வொரு நாளும் பார்த்தால் இவருடைய பெயர் இல்லாமல் இலங்கை நாளிதழ்கள் வராது. கட்டுரைகள் அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். இவரை பாராட்டுவதை விட இவருடைய மனைவியை பாராட்ட வேண்டும். அவர்கள் இவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள்.
சில வீடுகளில் அனுமதி கிடைக்காது. அவருக்கு அனுமதி கொடுக்க, அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பாரதியார் கவிதைகள் எழுதினார் என்றால் பாரதியாரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரதியாருடைய வறுமைக்கு இடையில் பிள்ளைகளை வளர்த்து அவர் கவி எழுத வைத்தது அவருடைய துணைவியார் செல்லம்மாள் அவர்கள். ஆனால் செல்லம்மாளை பெரும்பாலும் நினைத்து பார்க்கவில்லை. எனக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று. எனவே இன்றைய நிகழ்வுக்கு வருவோம். 6 நூல்களும் உலகில் இருக்கிற நாடுகள், சிறுபான்மை இனங்கள், ஒவ்வொரு நாட்டினுடைய போராட்ட நிகழ்வுகளை சொல்கிறது. சுருக்கமாக சொன்னால் உலக அரசியலில் உள்ள இன்றைய இடர்பாடுகளை, போராட்டங்களை வடிவமைக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் 3 விதமான அரசியல் இருக்கிறது. ஒன்று குடும்ப அரசியல், இன்னொன்றும் வாழும் நாட்டிலே இருக்கிற அரசியல், சர்வதேச அரசியல். இதை 3ம் சரியாக தெரிந்து சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் வெற்றி காண முடியும். அந்த வகையில் இன்றைக்கு 6 நூல்களை ஐங்கரன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த 6 நூல்களும் இனிமேல் தான் நான் படிக்க வேண்டும். ஆனால் படித்தவர்கள் இங்கு பேச இருக்கின்றார்கள். உண்மையில் அவரை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் சர்வதேசத்தில் நடக்கும் போராட்டங்கள், அங்கே சிறுபான்மை இனங்களிடையே இருக்கின்ற போராட்டங்கள், அதை பற்றி யாருமே தெரிந்து கொள்வதில்லை, அதை பற்றி அறிவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நூல்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்போதுதான் நமது தமிழீழ போராட்டத்தையும் அதனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். நமது தமிழீழ போராட்டத்திற்கு சர்வதேச அளவில் உதவி கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 20க்கு மேற்பட்ட பணக்கார அரபு நாடுகள் இருக்கின்றன, 40க்கு மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் பலஸ்தீனத்திலே 50,000 மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்த போது எல்லோரும் மௌனமாக இருந்தார். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அரசியல் இதுதான். சர்வதேச அரசியலில் எங்களுக்கு யார் இருக்கிறா இல்லையா என்ற கேள்வி மிக வேகமான ஒன்று. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நூல்களை வெளியிடும் ஐங்கரன் விக்னேஸ்வரனை பாராட்டி, அடுத்ததாக அறிமுக உரை, எந்த நூலும் தெரியாது, கவிஞர் குவேந்திரன் அவர்கள் ஒரு நூலை அறிமுகம் செய்வார். அவருக்கு வழங்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். மன்னிக்கவும், நூலாசிரியர் அறிமுகம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அறிவார்ந்த என் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். பேசுவதில் முதல் முறையாக ஒரு பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது எனில், அன்னளவாக 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் பேசுகின்ற எழுத்துலகில் அறியப்பட்ட ஒருவரை மீண்டும் இந்த அறிவார்ந்த சமூகத்தின் முன்பு எவ்வாறு புதிதாக அறிமுகம் செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு பதற்றம் என்னை பற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த பதற்றத்தை நீங்கள் குறிப்பிடந்து விட முடியாதவாறு நீங்கள் குறிப்பிடந்து விடக்கூடும். ஆனாலும் எப்போதுமே எங்களுடைய அறிவார்ந்த ஒரு மக்கள் தொகுதிக்கு முன்னால் பேசுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. முதல் முறையாக வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டை உருள காண்கிறேன். நண்புக்குரியவர்களே, ஒரு பெரும் எழுத்தாளனை என்று அறிமுகம் செய்ய கிடைத்த ஒரு பெருமிதத்தின் நிமிர்வோடு உங்களை நான் நிமிர்ந்து பார்க்கிறேன். ஒரு அண்ணனாக, நண்பனாக, ஏதோ ஒரு உறவு நிலை சார்ந்தவனாக, சமூகம் சார் செயற்பாட்டாளனாக, ஒரு வைத்தியனாக திரு ஐங்கரன் அவர்களை
நீங்கள் பல்வேறு வகைகளில் அறிந்திருக்கக்கூடும். ஆனால் ஐங்கரன் அவர்களின் எழுத்துக்களே அவரை எதுவாக நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதையும், அதுவாகவே அவரை இந்த சமூகத்திற்கும் உலகத்திற்கும் நாம் அறிமுகப்படுத்த செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி நிற்கின்றனர். ஒரு எழுத்தாளன் அவனுடைய ஒவ்வொரு படைப்புகளின் மூலம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். அதனால்தான் ஒவ்வொரு படைப்புகள் வெளிவருகின்ற போதும் நாம் அந்த படைப்பாளனை இந்த சமூகத்திற்கு மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தேச விடுதலை நோக்கிய இடையறாத ஒரு நீட்சியின் இயங்கு நிலையில் உள்ள ஒரு எழுத்து போராளிகளில் ஒருவராகவே திரு ஐங்கரன் அவர்களின் எழுத்துக்கள் அவரை ஒவ்வொரு தடவையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். அவ்வாறுதான் நானும் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஒரு பெண்ணம்பெரிய வானத்தின் கவனத்தை ஒரு நொடியில் ஈர்த்துவிடும் ஒரு பறவையின் சிறகசைப்பை போல திரு ஐங்கரன் அவர்கள் தன் எழுத்தின் அசைவியக்கத்தினால் தமிழ் பேரினத்தின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு சொல் அதன் செயலினால் வசீகரிக்கப்படுவதை உறுதி செய்தபடி தனது சொல்வன்மையினால் தமிழ் தேசிய இன விடுதலைக்கு வலுச்சேர்க்கும் தனது எழுத்து பணியை இடையறாது ஆற்றிக் கொண்டே இருக்கிறார். தேச விடுதலை கனவினை முன்னிறுத்தி முன்னகர்ந்த வழித்தடங்களில் அந்நாட்களில் இவருடைய பாதங்களும் பதிந்திருந்தன என்பது ஒரு செய்தி. ஆன்மாவை ஆழ ஊடுருவும் கவிதைகளின் வாயிலாக அப்பயணத்தை இடையறாது பற்றிக் கொண்டவர் கல்லறை தெய்வங்களின் ஆன்ம பலம் சேர்த்து இன விடுதலைக்காய் போராடிய, இன்றளவும் போராடிக் கொண்டிருக்கிற உலக தேசிய இனங்களின் வரலாற்று வழித்தடங்களை ஆராய்ந்து எங்கள் முன்னிறுத்தி எமது விடுதலை பயணத்திற்கான வாசகங்களை வரிசை கட்டி நிற்க சொல்கின்ற சொல்லுருவாக்கியாக இன்றளவும் செயலாற்றிக் கொண்டிருப்பதாகவே நான் நம்புகிறேன். 1980களின் இறுதி பகுதியில் இருந்து இந்நாள் வரைக்குமான பயண நிகழ்ச்சியில் 33 புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன எனும் செய்தி 33 தடவைகள் ஐங்கரன் அவர்கள் புதிதாக பிறந்திருக்கிறார் என்பதாகவே அர்த்தம் கொள்கிறது. 33 தடவைகள் புதிதாக பிறப்பது என்பது அத்தனை தடவைகள் இறப்பதை போலொரு இன்னல்களை அவர் கடந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது அவரை இரு கைகளால் ஆற தழுவிக்கொள்ள செய்கிறது என் மனம். இன்னும் அவர் தனது படைப்புகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்க போகிறார் என்பது என்னை மீண்டும் மீண்டும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. புலம்பெயர்ந்துள்ள கட்டட காடுகளின் இயந்திர நெரிசல்களுக்குள் இருந்தபடி இந்த உலகத்தின் அவலங்களுக்கு எதிரான உற்று நோக்கும் கூர்மையுடைய கண்களை ஐங்கரன் எப்படி பெற்றார்? இனவிடுதலை தேடும் தேசிய இனங்களின் தேசிய கீதங்களை கிரகிக்கும் ஆற்றலை இவரது காதுகள் எவ்வாறு பெற்றன? காண்பதையும் கேட்பதையும் ஆராய்ந்து அவற்றை தினசரி கட்டுரையாக எழுதும் கைகளை அவர் எப்படி பெற்றார் எனும் கேள்விகள் என்னை துளையிட்டுக் கொண்டே இருப்பன. நெஞ்சில் இனவிடுதலை தீயெழுந்து எரியும் ஒருவனால் தானே இவ்வளவு நேர்த்தியாக தன் இனம் சார்ந்து சமூகம் சார்ந்து இயங்கிவிட முடியும் என்கிற பதிலே அந்த துளைகளில் காற்றாக இசையாக என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களையும் அவ்வாறே நிறைக்கும் என்று நான் நம்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இங்கு நிறைந்திருக்கிற இந்த கூட்டம், இந்த மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் ஒரு பெரு நம்பிக்கையை இங்கு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறிஞர் பெருமக்களையும் கலைஞர்களையும் வெகுவாக பாராட்டி அவர்களை எங்களுடைய தேசிய இன விடுதலையின் பால் ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் கட்டமைப்பின் தொலைவுகளில் இருந்து நாங்கள் இன்னும் மீளவே இல்லை. எங்களுடைய கலைஞர்களும் அறிஞர்களும் படைப்பாளர்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களை தட்டி கொடுக்கின்ற எந்த செயல் திட்டங்களும் பெரிய அளவில் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் இவருடைய இந்த 6 புத்தகங்களின் வெளியீட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற இந்த அறிவார்ந்த சமூகம்
ஒரு பெரு நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கலைஞர்களும் அறிஞர்களும் அந்நியப்படுகின்ற ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல சிந்தனை எப்போதுமே தோன்றாம். நாம் நல்ல விதைகளை தேடி விதைக்கின்ற ஒரு விவசாயியின் கண்கள் கொண்டுதான் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார், படைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே திரு ஐங்கரன் அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை பேரன்பையும் தெரிவிக்கும் அதேவேளை இவருடைய எழுத்துக்களை எவ்வாறு சமூகமயப்படுத்துவது அல்லது எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது என்பது தொடர்பில் எனது அறிவார்ந்த சமூகம் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களையும் சிந்தனையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வரும் 15 நிமிட ரீல்ஸுக்குள் சுருங்கி போயிருக்கிற ஒரு சமூகத்தை இவ்வாறான எழுத்துக்கள் மாற்றும் என்கின்ற பெரு நம்பிக்கை எல்லா தரப்புகளிலும் இருக்கிறது. அதை ஒரு சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எமக்கு இருப்பதை இன்றைய நிகழ்வு உணர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நூலாசிரியர் குறித்து ஒரு அருமையான அறிமுக உரையை கவிஞர் குலேந்திரன் அவர்கள் நடத்தினார். கவிஞர் குலேந்திரன் அவர்கள் இலங்கை மண்ணின் விடுதலை போராட்டத்திலே மிக முக்கியமாக தன்னை இணைத்துக் கொண்டவர், இன்றும் அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கூறி, அடுத்து முரண்பாடுகள் முற்றிய அரபுலகின் தேசிய இனங்கள் என்ற நூலை பற்றி திரு மயில்வாகனம் தனபாலசிங்கம் அவர்கள் உரையாற்றுவார். அவரை அனைவருக்கும் தெரியும். சிட்னியிலே மிக சிறந்த சிந்தனையாளர். எந்த நூலை கொடுத்தாலும் அதற்கு சிறப்பான ஒரு உரையை வழங்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நமக்கு தொடர்பு உண்டு. அவர் இப்பொழுது தன்னுடைய உரையை வழங்குவார். அன்புக்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் ஐங்கரன் அவர்களே, அவையில் கூடியிருக்கின்ற பெருமக்களே, அறிஞர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ளுமாறு அழைத்த ஐங்கரனுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, அவர் முரண்பாடுகள் முற்றிய அரபுலகின் தேசிய இனங்கள் என்ற இந்த நூலினை பற்றி ஆய்வு செய்யுமாறு என்னை கேட்டுக்கொண்டார். என்னை பொறுத்தவரை ஆய்வுக்குரியது முதலில் இந்த நூலல்ல, ஆய்வுக்குரியவர் ஐங்கரனே. ஏனென்றால் ஒரு போராட்டத்திலே இருந்து அதில் பங்கு கொண்டு வந்த ஒருவர் மானிடம் தழுவிய உள்ளத்தை கொண்டவராக ஐங்கரன் காட்சி வருகின்றார். இந்த நூல்களின் மூலம் மனித இனத்தை நேசிக்கின்ற ஒருவரால் தான் தன் மக்களை, தன் இனத்தை, தன் தாயை நேசித்து அதை அகவயப்படுத்தி யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற அந்த உலக மனப்பான்மை கொண்ட ஒருவரால் தான் இன்னொருவரின் துன்பத்தை தனது துன்பமாக கருத முடியும். அப்படி கருதுகின்ற ஒரு மானிடம் தழுவிய ஒரு போராளிதான் இந்த ஐங்கரன். அதனால் தான் சடையாது எழுதிக்கொண்டே இருக்கின்றார். இப்படியான குறிப்பாக இது போன்ற நூல்கள் அவர் எழுதியதெல்லாம் நாளாந்தம் நாங்கள் இந்த மேற்குலகின் பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் காணுகின்ற நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், நாம் அவற்றை கண்டு அப்படியே மறந்து போய்விடுகின்றோம். தமிழ் மக்களிடம் எத்தனையோ அருமையான இலக்கியங்கள், பண்பாடுகள் எல்லாம் கொட்டி கிடந்தாலும் அவை தவிர ஏனைய எவ்வளவோ நிகழ்வுகளை நாங்கள் ஆவணப்படுத்தாது விட்டபடியால் இன்று உலகத்தின் முன் சில இடங்களில் வெறுங்கையோடு நிற்க வேண்டிய துப்பாக்கிய நிலை இருக்கின்றது. அதே சமயம் 11ஆம் 10ஆம் நூற்றாண்டில் மகாநாம என்ற ஒரு தேரர் ஒரு விகாரத்துள் இருந்து எழுதிய மகாவம்சம் இன்று மேற்குலகம் எங்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூலாக சிங்கள மக்களின் வரலாறாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. எங்களிடம் எதுவுமே இல்லை. தமிழகம் என்றாலும் சரி,
ஈழம் என்றாலும் சரி, எங்களுடைய புவியியல் அமைப்புகள் செங்கட்டிகளை கொண்ட கற்பாறைகளை கொண்ட அரண்மனைகள் கட்டிடங்கள் அமைக்கப்படவும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக கோயில்கள் மட்டும் அமைக்கப்பட்டபடியால் அவை இன்று எங்கள் புகழை சாற்றுகின்றதை ஒழிய வேறுவித தடயங்களும் இல்லை. நிலத்தை தோண்டும் பொழுது கீழடிகள் போன்ற இடங்கள் வரும் பொழுதுதான் 2600-700 ஆண்டுகளுக்கு முன்பே நகர நாகரிகம் கொண்ட ஒரு மக்களாக வாழ்ந்த காட்சிகளை இன்று எவரும் மறக்க முடியாது இருக்கின்றது. ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், இத்தகைய பின்னணியிலேதான் ஐங்கரன் பத்திரிகை எழுதிய எந்த கட்டுரையும் அப்படியே மறந்து போகாமல் நூல்களாக வரும் பொழுது ஆவணப்படுத்தப்படுகின்றது. இன்றைய செய்தி நாளைய வரலாறாக மாறும். 1974 ஆண்டு 4வது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடந்த பொழுது சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் பலவற்றை ஆவணப்படுத்தியிருந்தார்கள். அன்னபூரணி கப்பல் முதல் அந்த சுதந்திரன் பத்திரிகைகள் எல்லாம் அங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவையெல்லாம் இப்பொழுது இருக்கின்றதோ தெரியாது. ஆகவே பத்திரிகைகளில் எழுதினாலும் இது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த செயலை அவர் ஆற்றியிருக்கின்றார். அந்த வகையிலேதான் முரண்பாடுகள் முற்றிய அரபுலகின் தேசிய இனங்கள் என்ற இந்த நூலை நான் பார்க்கின்றேன். இங்கே இந்த நூலை நுழைவதற்கு முதல் நாங்கள் எங்களுடைய நாட்டை நோக்கினால், இலங்கையை நோக்கினால் போர்த்துகேயர் வந்தார்கள், ஒல்லாந்தர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர் வந்தார்கள். ஆங்கிலேயர் வந்த பொழுது யாழ்ப்பாண ராச்சியம் இருந்தது, கண்டி ராச்சியம் இருந்தது, கோட்டை ராச்சியம் இருந்தது. அவர்கள் விட்டு போனதோ ஒற்றையாட்சியில் ஒரு ஸ்ரீலங்கா என்ற அரசாங்கம். அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி இவ்வளவு அழிவுகளை எல்லாம் கடந்து நிற்கின்றோம். அங்கே, for instance, in Ceylon, the British left behind within one state the Tamil nation and the Sinhala nation, about whom a British colonial secretary, Sir Hugh Clacon, had declared in June 1879. இதுதான் சொல்றார், two different nations from a very ancient period have divided between them the possession of the island, the Sinhalese inhabiting the interior in its southern and western parts from the river Vadava, Mahabalikanga, to Chilo, and the Tamil who possess the northern and eastern districts. These two nations differ entirely in their religion, language and manners. 1879 அவர் சொன்னார், விட்டுட்டு போகும் பொழுது ஒரு ஒற்றையாட்சி முறையை விட்டு எங்களுடைய மக்களின் அவலங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். இதைத்தான் அவர்கள் மாத்திரமில்லை, காலனித்துவத்தை செய்த எல்லாரும் இதை விட்டபடியால் தான் இந்த பிரச்சனை. முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம், அதில் வெற்றி கொண்டவர்கள் மேற்குலகமும் அமெரிக்காவும் முதலாம் உலகம் என்றார்கள். சோவியத் நாடுகளை இரண்டாம் உலகம் என்றார்கள். இவர்களிடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியா, இலங்கை போன்றவற்றை மூன்றாம் உலகம் என்றார்கள். ஆனால் உண்மையிலே இந்த மூன்று, முதலுலகம், இரண்டாவது உலகம், மூன்றாவது உலகம், இவற்றிடையே 4வது உலகம் இருக்கின்றது. அந்த 4வது உலகத்திலே 5000-6000 மேற்பட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றது என்று Fourth World Nation Without States என்று நீங்கள் கூகுளில் எங்க பார்த்தாலும் நிறைய ஆய்வுகள், புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த 4ஆம் உலகத்தில் தேசங்கள் இருக்கின்றன, நாடுகள் இல்லாத தேசங்கள் இருக்கின்றன. அவை பற்றிய பின்னணியிலேதான் அங்கிருந்தது நூலை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலும் ஆசியா, ஆப்பிரிக்கா தவிர்ந்த ஒரு மத்திய கிழக்கு, பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்த நியர் ஈஸ்ட், ஃபார் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட், இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள். அதுக்கு இதை தவிர அவருக்கு இன்னொரு பிரச்சனை, ஒட்டாமன் எம்பையர் என்ற அந்த சாம்ராஜ்யம் 14ஆம் நூற்றாண்டு மட்டும் நிலவியது. 600 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நின்றது. இஸ்லாம் மதத்தின் முன்னணியிலே பெரும் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் விட்டுச் சென்றது.
அது முதலாம் உலகப் போரில் அளிக்கப்பட்ட பொழுது அந்த போர் நடந்து முடிந்த பின்பு அந்த மேற்குலகம் கொடுத்த வாக்குறுதிகளைத்தான் பாலஸ்தீன மக்களின் விடுதலை எல்லாம் பேசப்பட்டது. எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த கொலோனியலோடு சேர்த்து இந்த மிடில் ஈஸ்டில் வர பிரச்சனைக்கு அந்த பின்னணியின் தேவை. யூப்ரட்டிஸ் நதி, டைக்ரஸ் நதி என்றது ரொமான்டிக்காக அந்த பாபிலோனியன் நதிக்கரையிலே இருந்து அந்த யூத பெண் பெத் என்பவள் பாடடி என்று சொன்ன பொழுது ஹோம்சிக்கால் பாட மறுத்தாள் என்றெல்லாம் ஜோன் கீட்ஸ் என்ற பெரும் புலவர்கள் எல்லாம் அந்த வேதனைகளை காவியங்களாக பாடியிருக்கின்றனர். அவ்வாறான ஒரு பண்பாடு கொண்ட அந்த பாபிலோனியா இன்று ஈரான் இந்த நாடுகளை கொண்ட தொட்டி அங்கே நடந்த கொடுமைகள் அந்த மக்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேதனைகள் அவை பற்றியெல்லாம் இந்த கட்டுரைகள் கூறுகின்றன. இவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு நேரமில்லாவிட்டாலும் இந்த கட்டுரைகளிலே அவர் மிக அழகாக இந்த குறிப்பாக குர்திஷ் மக்கள், கேடிஷ் மக்கள், அசிரியன் மக்கள் பேசிய மொழி அராமிக் மொழி இன்றும் அதன் ஒரு வடிவத்தை பேசுகின்றார்கள். அந்த மொழியை இயேசுநாதரும் பேசினார். இந்த மொழி பேசுகின்ற இப்படியான பண்பாடான மக்கள் அழிவின் நிலையிலே ஆக்கப்பட்டதற்கு அவர் துரதிருஷ்டவசமாக அங்கு எண்ணெய் என்ற ஒரு மெட்டீரியல் இருந்தபடியா அந்த எண்ணெய்க்காக அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் செய்த கொடுமைகள் தொடரும் கொடுமைகளால் தான் அந்த நாடு இவ்வளவு சின்னாபின்னப்பட்டு சிதறி கிடக்கின்ற இவற்றையெல்லாம் பின்னணியாக கொண்டு இந்த நூலிலே உள்ள கட்டுரைகள் அமைகின்றன. அங்கே சர்வாதிகாரிகள் இருந்தார்கள், கடாபி போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் லிபியா நாடு அந்த சர்வாதிகாரின் ஆட்சியிலே இருந்த போது எப்படி இருந்தது என்பதை அங்கரன் கூறுகையில், அமெரிக்காவால் சர்வாதிகாரி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு 2011 அக்டோபர் மாதம் 30 படுகொலை செய்யப்பட்ட கடாபியின் மறுபக்கத்தையும் நாம் அறிய வேண்டும். பிரெஞ்சு, இத்தாலி என்று மாறி மாறி அந்நியர்கள் ஆண்ட லிபியா முடிவாக மன்னராட்சி ஏற்பட்டது. மன்னரும் இத்தாலியர்களும் எடுபிடியாகவே இருந்தார். ராணுவ புரட்சி வெடித்தது. புரட்சிக்கு தலைமை வகித்தவர் கடாபி. 1969 முதல் 2011 வரை அசைக்க முடியாத தலைவராக விளங்கினார். பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அரபாத் வரிசையில் அமெரிக்காவின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் கடாபி. கடாபியின் ஆட்சியை லிபியாவின் பொற்கால ஆட்சி என்று மக்கள் கூறுவர். கேர்னல் கடாபியின் ஆட்சியில் அன்று லிபியாவில் வழங்கப்படும் மின்சாரத்திற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. மின்சாரம் இலவசம். வங்கிகளில் வழங்கப்படும் கடன்களுக்கு வட்டி கிடையாது. வீடு, மனை என்பது லிபியாவில் மனித உரிமைகளில் ஒன்றாக கருதப்பட்டது. லிபிய நாட்டின் திருமணம் முடிக்கும் ஒவ்வொரு புதுமண தம்பதிகளுக்கும் அந்த நாட்டின் அரசு 60,000 கினார், அதாவது அமெரிக்க பணம் $50,000 பணத்தை இலவசமாக வழங்கியது. இதனாலேயே கடாபியின் ஆட்சியை லிபியாவின் பொற்காலம் என்று கூறுவார்கள். இவையெல்லாம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சிகளில் கடாபி விழுந்த பொழுது நடந்தது எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இதுபோலத்தான் சடாம் ஹுசைன் கொடியவன் என்று வர்ணிக்கப்பட்ட அவனது காலத்தில் அந்த மக்கள் உணவும் வீடும் எல்லா வசதியோடும் இருந்தார்கள். இன்று அவர்கள் நிலையை பாருங்கள். இவற்றுக்கெல்லாம் ஏன் நடந்தது, எது நடந்தது என்ற விவரங்களை இவர் விவரித்து கூறும் பொழுது மறக்க முடியாதபடி எங்களுடைய போராட்டம் என் கண்முன்னே வருகின்றது. அதை எங்கள் கண்முன்னே கொண்டுவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நடக்கின்ற போராட்டம். இந்த போராட்டத்தின் விளைவுகள் பாலியல், கற்பழிப்புகள், அகதி வாழ்வு, சொத்துக்கள் நொறுக்கப்படுவது, சிறுவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது, இவையெல்லாம் சாதாரணமாக நடக்கின்றது என்பதை எங்களுக்கு மாத்திரமில்ல உலகமெல்லாம் நடக்கின்றது. இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் மனித சமுதாயம் வரலாற்று ரீதியாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை அழகாக காட்டுகின்றன. இந்த இப்படியான ஒரு எல்லா விவரங்களையும் காட்டுகின்ற ஒரு பண்பு சங்க காலத்தில் இருந்தது, சங்க இலக்கியங்களில் இருந்தது. அதுதான் சங்க இலக்கியம் மிக முக்கியமானது நமது வரலாற்று. ஏனைய மக்களின் இலக்கியங்கள் எல்லாம் புனகதைகளாக இருக்கும் பொழுது
சங்க இலக்கியங்கள் வரலாற்று பொக்கிஷங்களாக இருக்கின்றன. கீழடி, பொருணை எல்லாம் அதையே காட்டுகின்றன. உதாரணத்துக்கு சங்க இலக்கியத்தில் இருந்தாப்போது படையெடுப்பு நடக்கின்றது. அந்த மன்னன் வாலிபர்களை எல்லாம் போருக்கு வாகன்று அழைக்கின்றான். எல்லோரும் வீடுகளை விட்டு வெளிக்கிட்டு ஓடுகின்றார்கள். அதை பாடுகின்ற புலவன் அந்த ஓடுகின்ற பொழுது ஒரு பெண் பூவிக்க போனவள் அன்று விற்க முடியாமல் வீடு திரும்புகின்றாள் ஒரு வசனத்தையும் அந்த பாடலிலே காட்டுகிறார். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் படிக்கின்ற வரலாறு போர், வெற்றி, தோல்வி, அழிவு என்று மன்னர்களின் வரலாறாக இருக்க மக்களின் வரலாறுகள் பேசப்படுவதில்லை. இதுபோன்ற நாளாந்த பத்திரிகைகள் வருகின்ற செய்திகளின் தொகுப்பாக இவை இருந்தாலும் இந்த மக்களின் வரலாறுகள் இல்லாமல் எந்த ஒரு வரலாறும் பூர்த்தியடைய மாட்டாது. நாளை இந்த மத்திய கிழக்கு நாட்டு மக்களின் வரலாறு எழுத முனைகின்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கலாம். நிச்சயம் அவற்றை எழுதுகின்றவர்கள் ஆழமாக அந்த பபிலோனிய சுமேரிய நாகரிகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வார்கள், எழுதுவார்கள். ஆனால் இது போன்ற கொடுமைகள் அங்கு நடந்த நிகழ்வுகள், கொலைகள் அவர்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அந்த உதவியைத்தான் இப்பொழுது அங்கரன் இந்த நூலின் மூலம் ஏனைய நூல்களின் மூலம் செய்திருக்கிறார் என்று கூடி இப்படியான ஆவணப்படுத்தலை அவர் தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்று அவர் வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். திரு தனபாலசிங்கம் அவர்கள் அருமையான ஒரு ஆய்வுரையை வழங்கினார்கள். கடாபி போராட்டம் நடந்த போது ஆஸ்திரேலியாவில் தொலைக்காட்சிகள் எல்லாம் கடாபியை ஒரு கொடுங்கோலனாக, மிக மோசமானவனாகத்தான் இங்கே காட்டினார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், எல்லாரும் அமெரிக்காவின் வாளை பிடித்துக் கொண்டிருப்பதுதான். அமெரிக்கா எது சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் உள்ளே இருப்பது என்ன என்று தெரியாது. கடாபியுடைய ஆட்சியிலே நடந்த நன்மைகளை அந்த நூலிலே எழுதியிருக்கின்றார். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. எனவே ஒவ்வொரு போராட்டத்தின் பின்னணியிலும் சில உண்மைகள் இருக்கின்றன. இலங்கை போராட்டத்திலும் தலைவர் பிரபாகரனை பற்றிய பின்னணி செய்திகள் சிலரால் தவறாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து, அடுத்ததாக இன்னொரு நூலை அறிமுகம் செய்வதற்கு திரு அனதி அவர்களை அழைக்கிறேன். தென்கிழக்கு ஆசிய விடுதலை போராட்டங்கள். அவரை பற்றிய விவரம் எனக்கு தெரியாததால் அவர் பேசிய பிறகு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கும் மூத்த எழுத்தாளர் மாத்தளை சோமு அவர்களே, நூலாசிரியர் திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களே, நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த முதற்கண் வணக்கம். திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களை பல்துறை ஆற்றல் உள்ளவர்களாக நான் அறிவேன். அவர் என்னுடைய நூலொன்றை மதிப்பீடு செய்ய வந்தபோது தான் அவருக்கும் எனக்கும் இடையான நேரடி அறிமுகம் ஏற்பட்டது. அவர் தன்னுடைய தென்கிழக்காசிய விடுதலை போராட்டங்கள் என்னும் நூலுக்கு மதிப்பீட்டுரை வழங்குமாறு என்னை கேட்டபோது நான் தயங்கினேன். என்னுடைய துணைவியார் மிகுந்த உடல்நலக் குறைவாக அப்போது இருந்தார். ஆனால் அவர் சொன்னார், தான் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வர முடியாவிட்டாலும் நீங்கள் போய் உரையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் இப்போது உடல்நலக் குறைவாக இருந்த போதும் எப்படியாவது நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர வேண்டும் என்ற
உந்துதலால் இங்கு வந்துள்ளேன். இயல்பாக சீராக பேச முடியாத நிலையில் இருப்பதனால் தென்கிழக்காசிய விடுதலை போராட்டங்கள் என்னும் இந்நூலின் சுருக்கமான மதிப்பீட்டை உங்கள் முன் படிக்க விரும்புகிறேன். நாம் முதலில் மனித இனம், பின்னரே மொழி பண்பாட்டு அடிப்படையிலான இனங்களான இனம் ஒன்று அடிமைப்படக்கூடாது, இன்னொரு இனத்தை அடிமைப்படுத்தவும் கூடாது. இனம் வேறு, மதம் வேறு. இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ளாத போதுதான் பெரும்பாலான விடுதலை போராட்டங்கள் தோற்றம் பெறுகின்றன. தென்கிழக்காசிய விடுதலை போராட்டங்கள் என்ற இந்த நூல் வெறும் வரலாற்று பதிவாக மட்டுமல்லாமல் உலக அரசியலில் ஒதுக்கப்பட்ட இனங்களின் குரலை முன்வைக்கும் முதன்மையான அரசியல் படைப்பாக இருக்கிறது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சுய நிர்ணய உரிமைக்காக, தன்னாட்சிக்காக, இன அடையாள காப்புக்காக போராடிய பல தேசிய இனங்களின் வரலாற்று படர்வை இந்த நூல் தொகுத்து வழங்குகிறது. ஆசிய பசிபிக் பிராந்திய பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் வரலாற்று பின்னணியுடனும் அரசியல் பகுப்பாய்வுடனும் விளக்கப்படுகின்றன. இந்த நூலின் முதன்மை சிறப்பு என்னவெனில், ஆசிரியர் நிகழ்வுகளை வெறும் தகவல் பட்டியலாக வழங்கவில்லை. போராட்டத்திற்கு பின்னால் உள்ள பொருளாதார சுரண்டல், குடியேற்ற அரசியல், இன அடையாளத்தின் அழிவு, மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை இணைத்து படிப்பவர்களை எண்ண வைக்கிறார். எடுத்துக்காட்டாக, போகன்விலே பகுதியில் சுரங்கச் சுரண்டல், சுற்றுச்சூழல் அழிவு மற்றும் அதனைத் தொடர்ந்து உருவான படக்கல போராட்டம் பற்றிய விளக்கம் பொருண்மைய வன்பறிப்பு எவ்வாறு அரசியல் மோதலாக மாறுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதேபோல் நியூ கலிடோனியா பகுதியில் பிரெஞ்சு ஆட்சியுடனான முரண்பாடுகள் மற்றும் மக்கள் வாக்கெடுப்புகள், சுய நிர்ணய உரிமை எவ்வாறு அனைத்துலக அரசியலுடன் இணைகிறது என்பதை எடுத்து காட்டுகின்றன. இந்த நூல் 1990களிலிருந்து எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பாக அமைந்துள்ளது. இதனால் இதில் ஒரு தொடர்ச்சியான அரசியல் பார்வை காணப்படுகிறது. ஆசிரியரின் எழுத்து நடை எளிமையானது, ஆனால் உள்ளடக்கம் ஆழமானது. எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்பட்டாலும் அரசியல் ஆய்வாளர்களுக்கும் எண்ணக்கூடிய பல கோணங்களை முன்வைக்கிறது. நூலின் முதன்மை கூறுகளாக சிலவற்றை கூறலாம். பல்வேறு இன போராட்டங்களை ஒரே நூலில் தொகுத்திருப்பது, வரலாறு, அரசியல், மனித உரிமை ஆகிய மூன்றையும் இணைக்கும் அணுகுமுறை, சுயநிர்ணய உரிமையின் முதன்மையை வலியுறுத்தும் தெளிவான நிலைப்பாடு. ஆனால் மதிப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும்போது சில இடங்களில் விரிவான சான்று மேற்கோள்கள் இணைக்கப்பட்டிருந்தால் ஆய்வு பணிக்கு பெரிதும் உதவி இருக்கும். இருப்பினும் இந்த நூல் ஒரு முதன்மையான செய்தியை நமக்கு கூறுகிறது. விடுதலை என்பது அரசியல் நிகழ்வு மட்டுமன்று, அது ஒரு இனத்தின் உயிர்வாழ்வு போராட்டம். ஆசிய அரசியலை புரிந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள், ஆய்வாளர்கள், குமுகாய செயற்பாட்டாளர்கள் மற்றும் விழிப்புணர்வுடன் படிப்பவர்கள் அனைவருக்கும் இந்த நூல் பயனுள்ள வழிகாட்டியாக இருக்கும். முடிவாக சொல்ல போனால், தென்கிழக்காசிய விடுதலை போராட்டங்கள் என்ற இந்த நூல் ஒடுக்கப்பட்ட இனங்களின் வரலாற்றை நினைவூட்டும் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமன்று, சுய நிர்ணய உரிமைக்கான மாநில குரலின் பதிவாக திகழ்கிறது. நன்றி. தென்கிழக்காசிய விடுதலை போராட்டங்கள் என்ற நூலை உடல்நல குறைவில் இருந்தாலும் மிக சிறப்பாக திரு அநீதி அவர்கள் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்.
தென்கிழக்கு ஆசியாவிலே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே குறிப்பிட்டது போல 4வது உலக மக்களாகிய தமிழர்கள் மலேசியாவிலே இன்றைக்கு அந்த நாட்டுக்கு எதிராக வணக்குமுறலோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய மொழி சமயம் என்ன புறக்கணிக்கப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே இந்த நூலை அற்புதமாக எழுதி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அதனை சிறப்புற உரையாற்றிய அநீதி அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கிறேன். இப்பொழுது சிறப்பு பிரதிகள் வழங்கும் நேரம். முதலாவதாக டாக்டர் மனமோகன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து டாக்டர் சசிகரன். அடுத்து டாக்டர் தே பரன் சிதம்பரகுமார். அடுத்து டாக்டர் விக்னாகரன். அடுத்தது டாக்டர் நலாயினி. டாக்டர் பொன் கேதீஸ்வரன். டாக்டர் தவசீலன். டாக்டர் லோகன் கனகரத்னம். டாக்டர் கிங்ஸ்டன் தேவதாஸ். டாக்டர் ஜானகி ஸ்ரீராமன். டாக்டர் நாகேஸ்வரன் பகீரதன். டாக்டர் சசிகேசவன் நல்லையா. டாக்டர் பூரணி முருகன். டாக்டர் குந்தலகேசி வெற்றிவேல். டாக்டர் குந்தலகேசி வெற்றிவேல். ஐங்கரன் பயப்பட தேவையில்லை, இத்தனை டாக்டர்கள் இருக்கிறார்கள். பாராட்டு அத்தனை டாக்டர்களுக்கும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் எழுத்தாளர் ஆசி கந்தராஜா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லா டாக்டரும் வந்து இந்த புத்தகங்களை வாங்கினார். அங்கிருந்தும் ஒரு டாக்டர் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஐங்கரனுடைய குடும்பத்தை எனக்கு நன்கு தெரியும். அந்த வகையிலே
அங்கரனை வாழ்த்துவதற்கு வயசு மட்டுமில்லை, உரிமையும் இருக்கிறது. டாக்டர் விக்னேஸ்வரன் அவருடைய தகப்பன் சுன்னாகத்திலே ஒரு பிரபல்யமான ஒரு டாக்டர். அவருடைய சகோதரி வாழ்க்கைப்பட்டது எங்களுடைய ஊரிலே கைதடியிலே. என்னுடைய ஒரு உறவினரை அவர் மனம் முடித்தார். அந்த வகையிலே சுற்றி வளைச்சு பார்த்தால் அங்கிரன் எனக்கு ஒரு உறவினர். அங்கிரன் சிறுவனாக ஓடித்திருந்த காலத்திலே நான் ஜெர்மனிக்கு படிக்கிறதுக்கு போய்விட்டேன். இவங்கள 3 பேர். அதிலே துடிப்புள்ள ஒரு மற்றவை நான் குறைத்து மதிப்புள்ள மற்ற 2 சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். துடிப்புள்ளவராக விடுதலை செயற்பாட்டிலே மிக ஆர்வம் கொண்டவராக, அது மட்டுமல்ல ஈழநாதம் பத்திரிகையில், ஈழநாதம் தான் எந்த பத்திரிகை, ஈழமுரசு பத்திரிகையிலே பல கட்டுரைகளை எழுதுகிற ஒருவராக அவர் அங்கிருந்தார். இளவயசிலேயே திறமையாக எழுதுவார், திறமையாக பேசுவார். உங்களுக்கு தெரியும், எங்கட ஊர்ல கூத்தாடுவதும் குற்றம் நடிப்பதும் ஆட்டாதவன் செய்யறேன் அங்க விடமாட்டான். பேசாம படிக்கிறவையிலே பேர். நானும் அந்த நாளையில எனக்கு இந்த மிருதங்கம் பழகிறதுக்கு எனக்கு வேலை ஆசை. அம்மாட்ட கேட்டா அவக்கு சொன்னது எனக்கு விஷயம், நீ என்ன கச்சேரி வைக்க போறியே போய் சாப்பிட்றாங்க. அந்த வகையிலே அங்கரன் இந்த எழுத்து விஷயத்திலே விடுதலை ஆர்வத்திலே தெரிந்த போது இது சரிவராது என்று டாக்டர் விக்னேஸ்வரன் அங்கரனை மருத்துவம் படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். அதன் பின்பு சிறிது காலம் அங்கரன் எழுதவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரிந்து விட்டது, கலையும் இலக்கியமும் எழுத்தும் தரும் நிலையான ஒரு இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பொருள் வளம் அமைய வேண்டும். இந்த பொருள் வளம் அமையாத பல எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் தான் அந்த இலக்கிய முயற்சிகளை சிறப்பாக முன்னெடுக்காமல் மிகவும் கஷ்டப்படுவது உண்டு. அந்த வகையிலே டாக்டர் அங்கரன் கல்வியை முடித்து பொருளாதாரத்தை தன்னை வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவர் எழுத துவங்கினார். எனது நினைவு சரியாக இருந்தால் இந்த வருடம் டாக்டர் விக்னேஸ்வரனின் 4வது நினைவு ஆண்டு. அந்த டாக்டர் விக்னேஸ்வரனுடைய அந்த 31வது தினத்துக்குத்தான் அங்கரன் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். அதான் நீங்க ஆஸ்திரேலியாவில் வெளியிட்ட முதலாவது நூல், அப்படி இல்லையா? முதல் எனக்கு கனகாலத்துக்கு பிறகு அதை அவர் வெளியிட்டார்கள். அதன் பின்பு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கிழமைக்கு குறைஞ்சது 4 கட்டுரைகள், ஆக்கபூர்வமான காத்திரமான கட்டுரைகள் பல பத்திரிகைகளில் வெளிவருகிறது. அங்கரனுடைய ஆய்வு கட்டுரைகள் இல்லாத பத்திரிகைகள் இல்லை. தவறாமல் அதில் ஒரு லிங்க் எனக்கும் அனுப்பிக் கொள்வார். அற்புதமான எவ்வளவு ஆழமாக வாசித்து சிந்திக்கக்கூடிய கட்டுரைகள். இப்ப புனைவு கட்டுரைகளோ அல்லது புனைவுகளோ, புனைவு இலக்கியமோ அல்லது நாவல் இலக்கியமோ நாங்கள் எழுதி போடலாம். அதுல நம்பகத்தன்மை என்பது பெரிதாக யாரும் கேட்க முடியாது. கேட்டால் அது புனைவு என்று தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த வரலாறு, சரித்திரம், பூகோளம், தற்போதைய அந்த போர் நிலைமைகள், போராட்டம் பற்றிய அந்த கட்டுரைகளை எழுதுகின்ற பொழுது அதிலே ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அதிலே அந்த ஃபேக்ட்ஸ் சரியாக இருக்க வேண்டும். பல விஷயங்கள் நுனியிலே ஃபிங்கர் டிப்ஸிலே வைத்திருக்கிறது என்று சொல்றாங்க, அப்படி இருக்க வேண்டும். அங்கரன் அப்படித்தான் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒவ்வொரு முறையும் எழுதுவார். நான் கேட்டுக்கிறேன், எப்படி எடாப்பா எழுதுறான், எங்க உனக்கு நேரம் இருக்குன்னு கேட்டேன். ஒரு வழக்கமான ஒரு சிரிப்போட அவர் போயிட்டார். அந்த வகையிலே எனக்கு வாழ்த்துறது தான் இதோட முடிச்சு. அங்கரன் தொடருங்கள், எனது ஆசை, எனது வாழ்த்துக்கள். 「
அருமையான வாழ்த்துறை வழங்கிய எழுத்தாளர் பேராசிரியர் ஆசி கந்தராஜாவுக்கு நன்றி. அடுத்ததாக இந்தியாவில் தேசிய இன எழுச்சியும் வீழ்ச்சியும் திரு கிறிஸ் ஆனந்த். மன்னிக்கவும், நிறைய டாக்டர் இடங்களுக்கு பேசினால மறந்துடும், நான் குறிப்பிட்டிருந்தேன். எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏன் புலம்பெயர்ந்த மக்களை பற்றி எழுதுறீங்க, புலம்பெயர்ந்த எழுத்தாளர் எழுத எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு அவர் சொல்லியிருப்பார், நாடை இழந்தவன், மொழியை இழந்தவன், குடும்பத்தை இழந்தவன், இதை தவிர வேறு என்ன எழுத முடியும். எழுத்தாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரா தன் இனத்தோட துயரத்தை மட்டும் எழுதாம மற்ற எல்லா ஊர்லயும் நடந்த மற்ற இன போராட்டங்களையும் பத்தி எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் நான் என்ன பேச போறேன்னா, இந்தியாவில் நடந்த இன உரிமை போராட்டங்களை பற்றின புத்தகங்கள். மொத்தம் 16 கட்டுரைகள், 106 பக்கங்கள் தான். நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் எதிரொலியில் நானும் ஐங்கரன் விக்னேஸ்வரனும் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதுவோம். பிரசாந்தன் எப்போ என்னை கூப்பிட்டு ஏதாவது அமெரிக்கா பற்றி, ஈரான் பற்றி, காசா பிரச்சனை பற்றி ஏதாவது எழுத சொன்னாங்கன்னா, நான் உடனே நீங்கள் ஐங்கரனை கூப்பிடுங்க, அவர் தான் என்னை விட ரொம்ப நல்லா உலக விவகாரங்களை பற்றி எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி நான் முதல் கட்டுரை நம்ம ஐங்கரன் விக்னேஸ்வரத்தில் தான் வரும். இந்த புத்தகத்தை நம்ம எதுக்காக படிக்கணும்னு சொல்லி ஒரு 5 காரணங்கள் மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். முதல் காரணம் இந்த புத்தகங்களில் மறைக்கப்பட்ட வரலாறுகளின் திறவுகோல், அதாவது இங்கிலீஷில் கேடிங் லைட்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனையோ இப்போ இந்தியாவில் நான் அதிகம் பேசப்படாத காஷ்மீர் பண்டிட்டுகளோட போராட்டங்கள் பற்றி, அப்புறம் பாகிஸ்தான் மக்களில் பலுச்சிஸ்தான் மக்களோட போராட்டம் பற்றி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவர் புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் வங்கதேசம் மற்றும் இந்தியாவில் நாடற்றவுடன் அழியும் சக்மா பழங்குடியின மக்கள் பற்றி போராட்டத்தையும் இவரோட புத்தகம் மூலமாக என்னால் பண்ண முடியும். அப்புறம் சுய நிர்ணய உரிமைக்கான புரிதல், அதாவது 1991 நாகாலாந்தில் இந்தியாவில் நாகாலாந்தில் ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பு நடந்தப்போ 99% நாகாலாந்து மொழிக்காக அதுக்கு ஆதரவாக தெரிஞ்சுருக்காங்க. அந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இவரோட புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் பஞ்சாபில் தொடர்ச்சியாக நடந்த காலிஸ்தான் மக்களோட போராட்டங்களை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்காரு. எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடிஞ்சது, அதோட காரணங்கள் என்ன, எங்கே போய் முடிஞ்சிட்டு, இப்போ தொடர்ச்சியாக கனடாவில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்க வரைக்கும் விரிவாக இவரோட இந்த புத்தகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இவரோட டீட்டெயிலாம் இந்த ஜாகிரபிக்கல், அப்புறம் எவ்ரி எத்னிக் ரைட்ஸோட எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு ரொம்ப டீட்டெயிலாக அழைச்சிருக்காரு. இந்திய மாநிலத்தோட மட்டும் நிப்பாடாமல் ஃபிஜி தீவில் என்ன நடக்குது, பர்மாவில் என்ன நடக்குது, பூட்டானில் என்ன நடக்குன்றவனை பற்றியும் இவர் பேசியிருக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு சமகால பிரச்சனைகளின் வேர்கள் எங்க இருந்து இருக்கு. மணிப்பூரில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மேக்கி அண்ட் குக்கி இடையில நடக்கிற போராட்டங்களோட அடி வேறு எங்க இருக்கு, அதோட காரணங்கள் என்ன பற்றி ரொம்ப தீவிரமாக அலசிருக்காரு. கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் காஷ்மீர் பண்டிட்டுகள் 1990 வெளியேறினாங்க, அதோட காரணங்கள் பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அப்புறம் மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தின் முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிப்ரவரி 21 யுனெஸ்கோ தேசிய மொழித்தினமா, உலகளவு மொழித்தினமா அறிவிச்சிருக்காங்க. அதோட காரணங்கள் என்னன்னு எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த புத்தகம் படிச்சப்பதான் எனக்கு தெரியுது. 1952 பாகிஸ்தான் உருது மொழி மட்டும்தான் தேசிய மொழின்னு சொன்னதுக்கு அப்புறம் வங்காளதேசத்துல ஒரு போராட்டம் நடந்தது பிப்ரவரி 21 அந்த பெரிய போராட்டம் நடந்து அந்த போராட்டத்து விளைவு ஒரு 6 ஒரு 7 மாணவர்கள் இறந்து போனாங்க. அந்த கலவரம் தான் பின்னாடி வங்காளதேச பிரிவினைக்கு வழிகொண்டுச்சு. அதனாலதான் யுனெஸ்கோ பிப்ரவரி 21 உலக மொழித்தினம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு இது மூலமா தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, தெலங்கானாவோட விவசாயிகள் வாழ்முறை போராட்டம் தான் பின்னாடி மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு அடித்தளமா இருந்தது. இவரோட புத்தகம் மூலமா என்னோட தெரிஞ்சது. அப்புறம் என்னடா இந்த புத்தகத்தோட நிறைகள் மட்டும் சொல்றேன், எந்த குறைகள் இல்லையானா கண்டிப்பா 2 குறை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னன்னா, இந்த புத்தகத்தோட தலைப்பு
இந்தியாவில் நடக்கிற இன உரிமை போராட்டங்கள் இருந்தாலும் அது பிஜி தீவுகள், நேபாளம், பூட்டான் மட்டும் வந்து இருக்கு. அது வெறும் அது படிக்கிறவங்களுக்கு வந்து இந்தியாவை தாண்டி போகும்போது அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாத இருக்கும். நம்ம மேபி அடுத்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா பிரெத் வர்சஸ் டெப்த்னு சொல்லுவாங்க. இவர் மேபி படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டெப்தா போல எல்லாமே வந்து மேலோட்டமாகவும் எவ்வளவு வேணுமோ அதுதான் பேசியிருக்காரு. இப்ப காஷ்மீர் பத்தி பேசணும்னா அதுக்கே தனியா 2 புத்தகங்கள் எழுதலாம். ஸோ ஒரு நீங்க வந்து பிரெத் வேணும்னா இந்த புத்தகத்தை படிக்கணும்னா டெப்தா புத்தகம் அவர் எழுதுவார் நினைக்கிறேன். நன்றி. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். விடுதலை படம் பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாரும். வெற்றிமாறன் இயக்கத்தை வந்து விடுதலை படத்துல வந்து சூரியன் ஒரு கேரக்டர் வந்து போலீஸ்காரர் இருப்பாரு. அவர் வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த விடுதலைக்காக போராட்ட கேரக்டர் வந்து கொடுத்து அடிச்சுட்டு இருக்கும்போது வந்து அப்புறம் அவசியம் தெரியும், ஐயா உங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே யாருமே சொல்லலை, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த விஜய் சேதுபதி என்ற வாத்தியார் வந்து சொல்லுவாரு, அதாவது நாங்க யாரு, நாங்க என்ன பண்றோம், எங்களோட போராட்டம் என்னன்றது தெரியாத அளவுக்கு அதிகாரம் வந்து பாத்துக்கிறோம். அதிகாரத்தோட வேலையே எந்த இன போராட்டங்களும் தெரியாம பாத்துக்கிறது தான் வேலை. எவ்வளவு அதிகாரம் ஒடுக்கப்பட்ட போதும் ஐங்கரன் விக்னேஸ்வரா மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக உரிமை போராட்டங்கள் பத்தி எழுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவில் தேசிய இன எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார். அடுத்ததாக லத்தீன் அமெரிக்காவில் தேசிய இன முரண்பாடுகள் குறித்து திருமதி தேவி பாலா அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தேசிய இன முரண்பாடுகள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த பூர்வகுடி மக்களோட மக்கள் அக்னாலேஜ் பண்ணாம நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. I would like to acknowledge the traditional owners of the land, the Darug Nation people. We pay the respect to elders past, present and the emerging. ஆனந்த் வந்து பேசுறப்ப சொன்னார், இந்த மாதிரி எதிரொலியில வந்து உலக அரசியலை பத்தி எழுதணும் அப்படின்னா ஐயங்காரங்க வந்து இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு லாஸ்ட் 1 இயர்ல வந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு கான்ஃபிளிக் நடந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுவாரு, இந்த மாதிரி நம்ம ஏடிபிசியில பேசலாமான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் நிறைய உலக அரசியல் வந்து கத்துக்கிட்டேன். ஐயோ பேசணுமே அப்படிங்கறதுனால அந்த பிரச்சனை என்ன, அந்த தேசியத்தோட பிரச்சனை என்னங்கறத வந்து எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது உந்துதலா இருந்ததுக்கு. அப்புறமா இந்த புக்கு லத்தீன் அமெரிக்காவின் தேசிய இன முரண்பாடுகள், அந்த புக்கு சொன்ன நான் ஏன் ஒத்துக்கிறேன்னா, ஒரு இடதுசாரியில் ஒரு இடதுசாரி பெண்களுக்கு யூஸ்வலாவே சே மேல வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ லத்தீன் அமெரிக்காவும் சேவையும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் வந்து அண்ணன் சொன்ன உடனே கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு லத்தீன் அமெரிக்கா பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அது சே கூட என்ன தெரியுமோ அதுதான். கியூபாவை பத்தி தெரிஞ்சிருந்துச்சு, அர்ஜென்டினா பத்தி தெரிஞ்சிருந்துச்சு, பொலிவியால கடைசியா போய் அவர் இறந்ததை பத்தி தெரிஞ்சிருந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியல. ஆனா இந்த புக்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளை பத்தி இதுல பேசியிருந்தாரு. அந்த 10 நாடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பானிஷ் காலனைசேஷன் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலா இந்தியால இருந்து வரவங்களுக்கு பிரிட்டிஷ் காலனைசேஷனால எங்க நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ ஸ்பானிஷ் காலனைசேஷன் அதுக்கு எந்த விதத்துலயும் வந்து ஒரு குறைவில்லாத ஒரு அடக்குமுறையாக தான் இருந்திருக்கு அப்படிங்கறது இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. முக்கியமா அந்த இந்த லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற வளங்களுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஒடுக்குமுறை பண்ணி எந்த அளவுக்கு அந்த தேசிய இனங்கள் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அக்ராஸ் அந்த 10 கண்ட்ரிலுமே ஓரளவுக்கு தொட்டு எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து ஸ்பானிஷ் காலனைசேஷனுக்கு அப்புறம் எப்படி வந்து அமெரிக்கா வந்து திரும்ப அந்த வளங்களுக்காக காலனைசேஷனுக்கு மேல இன்னொரு காலனைசேஷன், அதுக்கப்புறமும் வந்து அந்த நாடுகளை வந்து ஒரு பொம்மை அரசாங்கமா வச்சுக்கிட்டு இல்ல அதுக்கு மேல அந்த மக்கள் போராட்டம் பண்ணி ஒரு இடதுசாரி அமைப்பு அங்க வந்தாலும் திரும்ப வந்து சிஏ வச்சோ இல்ல ராணுவத்தை யூஸ் பண்ணியோ எப்படி அதை திரும்ப ஒரு அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு பிளே கிரவுண்டா ஒரு பேக்யார்டா வச்சிருந்தாங்க அப்படிங்கறத பத்தி இந்த புக்ல ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாரு. அதோட ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெனிசுலா பிரசிடென்ட் வந்து அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் இதுல முக்கியமா இந்த எல்லா 10 நாடுகள்ல வந்து இதை பத்தி அண்ணா எழுதியிருந்ததுல வந்து என்ன ரொம்ப காமனா இருந்துச்சுன்னா
ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து போர் இல்லாத உலகம் வேணும்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அவங்களோட குரல் வந்து கேட்கவே முடியாதப்போ அவங்களால வந்து இந்த ஒரு ஆயுத புரட்சி மட்டும்தான் பண்ண முடியும். அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத அந்த மக்கள் மட்டும்தான் எடுக்கிற முடிவா இருக்குங்கிறதே எனக்கு இந்த புக்கை படிக்கிறப்ப புரிஞ்சுது. அது நம்ம சோல்டாரிட்டி மட்டும் தான் காட்ட முடியும், அதை நம்ம இங்கிருந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து இந்த புக்ல ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லணும்னா, ஆபரேஷன் காண்டோர் வந்து ஒரு சில சாப்டர்ஸ்ல வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் இதுல வந்து மேபி ரிமூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைவா வந்து நான் என்ன சொல்லணும்னா, இந்த புக் படிக்கிறப்ப தோணும், ஒரு இம்பீரியலிஸ்ட் மைண்ட் செட் வந்து எப்படி இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அவங்களால ஏன் இன்னொரு மக்களை வந்து அவங்க மக்களா பார்க்க முடியல அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம டெய்லியும் வந்து இங்க இருக்கிற டயஸ்போரால பார்க்கலாம், ஒரு சின்ன அதிகாரம் இருக்கிறப்போ ரொம்ப சக மைக்ரண்ட் பீப்புளையே நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்ட் பண்றோம், எந்த அளவுக்கு வந்து மனசாட்சி இல்லாம வந்து நடந்துக்கிறோம். அவங்க எடுத்து பேசும்போது அந்த சின்ன அதிகாரத்தை வச்சு எப்படி அடக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறப்போ இந்த இம்பீரியலிஸ்ட் மைண்ட் செட் வந்து நம்ம கிட்ட இருந்தே தான் வந்து வருது. திடீர்னு வந்து இம்பீரியலிஸ்ட் வந்து எங்கேயோ இருந்து வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பீரியலிஸ்ட் மைண்ட் செட் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து அழிவை கொண்டு வரும் அது அப்படிங்கறத வந்து முக்கியமா இந்த புக்கு படிக்கிறப்ப தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக் எழுதுறதுக்கு நன்றி. லத்தீன் அமெரிக்காவில் தேசிய இன முரண்பாடுகள் குறித்து திருமதி தேவிபாலா அவர்கள் பேசினார்கள். அவர் சிட்னியிலே இயங்கி வரும் அம்பேத்கர் பெரியார் அமைப்பில் முக்கிய பங்காற்றி வருகிறார். அடுத்ததாக சிறப்பு பிரதிகள் வழங்குதல். டாக்டர் சசிகரன் தர்மலிங்கம். அவர்கள் அடுத்து ஜெகான் இமானுவேல் அவர்கள். ஞானகுமார் மணியம் அவர்கள். திரு பூபாலசிங்கம், திரு சிவகுமார், திரு பகீரதன், திரு அலோசியஸ் ஜெயச்சந்திரன், திரு நாகேந்திரன், திரு முகுந்தன் விஜயரத்னம், திரு ஆறுமுகன், பாஸ்கரன் மதி, சித்திரவடிவேல், செல்வின் தாஸ், தமயந்தி மார்க்கண்டேயர், சிவனேஸ்வரன், அடுத்ததாக 5 நிமிட வாழ்த்துறை. தமிழ் முழக்க வானொலியில் ஒளிபரப்பாளராகவும் ஏடிபிசி வானொலியிலும் பணியாற்றி வரும் திரு நாவுக்கரசு ஸ்ரீதரன் அவர்கள். இங்கு முறையில் வீட்டிற்கும் தலைவர் மாத்தலை சோமு அண்ணா அவர்களுக்கும் ஆங்கிரன் விக்னேஸ்வரா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து எழுத்தாளர்கள், ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள்,
மற்றும் அனைவருக்கும், அன்பான பேச்சாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐங்கரன், முதலில் நீங்கள் என்னை இங்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. எந்த நான் ஒரு பேச்சாளனும் அல்ல, எழுத்தாளனும் அல்ல, அழைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே ஐங்கரன் 6 புத்தகங்கள், 6 நூல்கள் வெளியீடு, 6 நூல்கள். அவர்கள் கூறியது போல, சோமண்ணா கூறியது போல, ஒரு நூலை வெளியிடுவதற்கு பயப்படுவார்கள், தயங்குவார்கள். இவ்வளவு துணிவாக 6 நூல்களை வெளியிட முன்வந்திருக்கிறீர்கள். 6 மட்டுமில்லை, இத்தனை வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி ஐங்கரன். மற்றது இன்னொரு விஷயம், நான் ஐங்கரனோட உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஐங்கரன் கடந்த 2-3 வருடங்களாக வானொலி துறையில் ஈடுபட்டிருக்கிறார். எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் மூலம் பல விஷயங்களை ஐங்கரனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஐங்கரன் ஸ்டுடியோக்கு விரைவில் நான் முதல் அறிமுகப்படுத்திக்கல வைத்திய கலாநிதி ஐங்கரன் விக்னேஸ்வரா என்று அறிமுகப்படுத்த, அண்ணா அப்படி ஒன்றும் சொல்லாதீங்கன்னா சிம்பிளா ஐங்கரன் என்று சொல்லுங்கன்னு சொன்னார். உண்மையிலேயே அவருடைய அந்த சிந்தனை பெரிய ஒரு வரவேற்கக்கூடியது. ஐங்கரன் நான் ஆரம்பத்திலே இருந்தே பார்த்த விஷயங்கள்ல, ஐங்கரன் சிறிய வயதில் இருந்து போராட்ட இயக்கங்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி பலர் அறிந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் இன்று வரை அந்த போராட்டம், அதாவது அடக்கப்பட்ட தமிழினத்தின் அடக்கப்பட்டிருக்கிற அந்த விடுதலை வேட்கையுடன் அவர்களுடைய எழுத்துக்கள், எந்த ஒரு எழுத்தை பார்த்தாலும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் இறுதியாக கொண்டு அதை எமது இனத்தின் விடுதலைக்கு இணைத்திருப்பதை காணக்கூடியார்கள். அது அத்தனை அந்த 6 புத்தகம் மட்டுமில்லை, வெளியிட்ட எல்லா புத்தகங்களிலும் அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் ஐங்கரன்ல வானொலி துறையில் இருக்கும் பொழுது கண்ட இன்னொரு விஷயம் என்னென்றால், ஈழப் போராட்டத்திலே நடைபெற்ற அத்தனை இயக்கங்களின் தலைவர்கள், போராட்ட வரலாறுகள் அத்தனையும் மிகவும் நுணுக்கமாக இன்னும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இறுதியாக நடந்த யுத்தம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு யுத்த களத்திலும் எந்த போர் வீரர்கள் எந்த யுத்த களத்தில் பலியாகி இருக்கிறார்கள், வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள், அது போன்ற பல விஷயங்களையும் இன்னும் ஞாபகத்தில் வைத்திருப்பது உண்மையிலேயே பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. இன்னொரு விஷயம் நான் ஐங்கரன்ல பெற்றது, வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல கிராமங்களும், ஒவ்வொரு சின்ன கிராமத்தை பற்றியும் அறிந்திருக்கிறார். நான் வன்னியில் உள்ள ஒரு கிராமத்தை பற்றி ஒரு ரேடியோ பேசிக்கொண்டு கேட்டு ஐங்கரன் சொன்னார், அண்ணா எனக்கு அந்த இடம் தெரியும், அந்த இடத்தை அதற்கு இந்த யுத்த குளத்தில் அதில் ஒரு இறந்த ஒரு போர் வீரரை பற்றி கூட குறிப்பிட்டிருந்தீர்கள் ஐங்கரன். உண்மையிலேயே அது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஐங்கரனின் இப்போதைய எழுத்துக்களை பார்க்க விளங்குது. அவர் உலகில் நடக்கும் அத்தனை இன விடுதலை போராட்டங்களையும் உற்று நோக்கி வருகிறார். அது அடுத்த சந்ததிக்கு எவ்வாறு எமது தமிழ் சமுதாயத்தில் உள்ள அடுத்த சந்ததி இளைஞர்களுக்கு எட்ட போகிறது என்பதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் நெடுகளும் அதை பற்றி சிந்திப்பேன். எவ்வாறு எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது 30-40 வருடங்களில் முடிவடைவதல்ல. இது எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் நாங்கள் பார்த்திருக்கோம். நடைபெற்ற விடுதலை போராட்டங்கள் 2-3 ஜெனரேஷன், 500-1000 ஆண்டுகள் கூட சென்றுதான் விடுதலை அடைகிறது. அது மாதிரி இந்த எழுதப்படும் விஷயங்கள் அத்தனை பேரும் அதை அடுத்த சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது எவ்வாறு கிடைக்கப் போகிறது என்று விளங்கவில்லை. இன்னும் ஒரு விஷயத்தை ஐங்கரனில் நான் கற்றுக்கொண்டது, நீங்கள் குறிப்பிட்டது போல ஆசிராஜா குறிப்பிட்டிருந்த அவருடைய உயர் கல்வியானது ரஷ்யாவில் கற்றிருக்கிறார். அதன் மூலம் அவர் பல மொழி திறமை உள்ளவராக இருக்கின்றார். ரஷ்ய மொழியில் திறமை பெற்றிருக்கிறார். அதனால் அங்கு நடைபெறும் யுத்தங்கள், இந்த யுத்த களத்திலும் நடைபெறும் விஷயங்களை நாங்கள் இப்ப எல்லாரும் மீடியாஸ்ல பார்க்கிறோம். அமெரிக்கன் சொல்றதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பெரிய மீடியாஸ்ல வரது. ஆனால் ஐங்கரன் இந்த மொழி வன்மை காரணமாக, மொழி திறமை காரணமாக அங்கு நடக்கும் லோக்கல் பேப்பர்ஸ்ல வந்து நியூஸ் எடுக்கிறதால பல விஷயங்களை எங்களுக்கு சிறப்பாக நேருக்கு நேர கொண்டு வரார். அதுல பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஐங்கரன். ஐங்கரனை வாழ்த்துவேன். தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கள் ஐங்கரன். அதில் எழுதுகிற விஷயங்கள் அத்தனையும் குறிப்பிட்டிருந்தார்கள். எல்லாம் சாதாரணமாக நாங்கள் எழுதுறது பார்க்கல, சில கற்பனையில் எழுதுறதெல்லாம் இருக்குது. ஐங்கரன் அவ்வளவு ஆராய்ச்சியும் செய்ய முடியிருக்கல. ஒரு விஷயத்தை முற்றுமுழுதாக சென்று ஆராய்ந்து அரசியல் மட்டுமில்லாமல் பொருளாதாரம், கல்வி, விஞ்ஞானம் போன்ற பல துறைகளிலும் எழுதி வருகின்றார். இப்பொழுது அவர் கடைசியாக நான் பார்ப்பதிலே வானொலி துறையில் நியூசிலாந்து ஒரு ரேடியோல ஒவ்வொரு கிழமையும் தொகுத்து வழங்கி வருகின்றீர்கள். அதனை மீள ஒளிபரப்பு செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்திருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஏழுமான அளவுக்கு நாங்கள் ஐங்கரனுடைய எழுத்துக்களை ஒலி வடிவத்திலையும் அதே நேரத்தில் ஒளி வடிவத்திலையும் வெளியிட்டு உலகளாவிய ரீதியில் பலரும்
பயனடைய வேண்டும் என்றதை ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி ஐங்கரன், வாழ்த்துக்கள். நான் எழுத்தாளன் இல்லை, பேச்சாளன் இல்லை என்று சொல்லிவிட்டு மிக அற்புதமாக பேசினார். ஏனென்றால் வானொலியிலே பல்லாண்டுகள் பேசிய அனுபவம் இங்கே தெரிகிறது. இங்கே பேசுவதற்கு கலை தேவையில்லை, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அது கொண்டு வர முடியும். அடுத்ததாக தேசிய சுய நிர்ணயமும் ஐரோப்பிய சிறுபான்மை இனங்களும் என்ற தலைப்பில் வெளிவந்த நூலை பற்றி திரு பொன்ராஜ் அவர்கள். பொன்ராஜை பலருக்கு தெரியும், தமிழ் மன்ற செயல்பாட்டாளராக இருந்தவர். இப்பொழுது அம்பேத்கர் பெரியார் அமைப்பின் முக்கிய நிர்வாகியாக இருக்கின்றார். தமிழ் மீது மிக பற்று கொண்டவர். அவரை இங்கு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணின் மைந்தர்களை வணங்கி தொடங்குகிறேன். நான் பெரிதும் மதிக்கும் எழுத்தாளர் மாத்தலை சோமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பேச அழைத்த ஐங்கரன் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போரின் வடுக்களை சுமந்து குருதியின் மனத்தை சுவாசித்து தினம் தினம் பிறந்த என்னால் வாழ்ந்த என்னால் ஒரு நாளும் ரோஜாவின் இதழ்களை பார்த்து ரசித்து காதல் கவிதைகளை எழுதிக் கொண்டிருக்க முடியாது என்று ஒரு மத்திய கிழக்கு நாட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞன் எழுதினார். மத்திய கிழக்கு நாட்டின் அந்த கவிஞன் எழுதியது அவருக்கு மட்டுமல்ல, இலங்கையைச் சேர்ந்த பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கும் பொருந்தும் என நான் நினைக்கிறேன். அதனால்தான் என்னவோ நான் மாத்தலை சோமையா அவர்களின் எழுத்தை படிக்கும் போதும், ஆசி கந்தராஜா அவர்களின் எழுத்தை படிக்கும் போதும், இப்பொழுது ஐங்கரன் அவர்களின் எழுத்தை படிக்கும் போதும் எனக்கு விளங்குகிறது. அதை தாண்டாமல், அந்த வடுக்களை சுமக்காமல் அவர்களால் தன்னுடைய கலைத்திறமையை வெளிக்கொணர முடியாது என்பதை நான் உணர்கிறேன். அந்த வகையில் ஐங்கரன் அண்ணா எழுதியிருக்கும் இந்த புத்தகத்தில் தேசிய இனங்களும் ஐரோப்பிய சிறுபான்மை இனங்களும், இதில் ஐரோப்பிய சிறுபான்மை இனங்கள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஐரோப்பால சிறுபான்மை இனங்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எடுத்த உடனே பெரும்பாலானவர்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வெள்ளைக்காரங்க எல்லாருமே ஒரே கூட்டம், காக்கேஷியன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அப்படி இருக்கும்போது அங்க என்ன போராட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா படிக்க ஆனந்த் சொன்ன மாதிரி அவருக்கு இந்தியாவில இருக்க தேசிய இனங்களோட போராட்டங்களை புதுசா தெரிஞ்ச மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள படிக்க பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குறிப்பா கேட்டலோனியா, ஆர்மேனியா, செச்சன்யா, கொசோவா, இந்த 4 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அது போக டாஸ்க், டிரான்ஸ்மிட்டிவ், அப்கேசியா, இதெல்லாம் கேள்வியே படாத ஊர்கள். நான் அப்புறம் கூகுள் மேப்ஸ்ல போய் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி படிச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் அந்த இடங்களையே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அங்கேயும் இடங்கள் தொடர்ந்து நசுக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, இல்லை அவர்களுடைய குரல்கள் வெளியே கேட்காமல் திறமையாக கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது எதனால கையாளப்படுகிறது, எப்படிங்கிற அந்த ரூட் காஸ இந்த புத்தகத்துல அவர் எடுத்துக்கொண்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 போராட்டங்களை பத்தி வெவ்வேறு தளத்துல எதனால அவர்கள் நசுக்கப்பட்டார்கள், எப்படி நசுக்கப்பட்டார்கள் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுல இந்த சுய நிர்ணயம் என்பது ஒரு முக்கியமான மெசேஜை நம்ம எடுத்துக்கணும்னா, அந்த முதல் பாதி பக்கத்துல இருந்து எடுத்துக்கணும். அந்த சுய நிர்ணயம் அப்படிங்கறது ஒரு உலகளாவிய அரசியல் தேவை அப்படிங்கறத ஆணித்தரமா வெவ்வேறு ஆங்கிள் சுத்தி ஒரே பாயிண்ட் பிடிக்கிற மாதிரி அதை அவர் உணர்த்துறாரு, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக. இதுல இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிலை ஐரோப்பா நாடுகளில் இருக்குதுங்கிறத நம்ம படிக்கும் போது, அப்போ நமக்கு எல்லாருக்கும் வெள்ளைக்காரங்க தான் மற்றவங்களை அடிமைப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை பொதுவாக நமக்கு இருக்கும். ஆனா அதை தாண்டி அதற்கு உள்ளாக, குறிப்பாக அது எண்ணெய் வளம் உள்ள நாடுகளா இருக்கட்டும், சில இடங்கள்ல ஸ்ட்ராபெரி நல்லா விளையுதுங்கிறதுக்காக கூட அந்த இடத்துக்கு சண்டை போடுற ஆட்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறது அந்த புத்தகத்துல படிக்கும் போது தெரியுது. அப்போ அதுக்கு மேல என்ன வருதுன்னா, அந்த இனம் சார்ந்து, நிறம் சார்ந்து என்பதை தாண்டி பொருளாதாரத்தை தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்காக அந்த நாடுகள் என்னென்ன யுக்திகளை கையாள்கிறது என்பதை மிகச் சிறப்பாக அந்த கட்டுரைகளில் அவர் எழுதியிருக்கிறார். இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, குறிப்பா 2009 ஈழப்போர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு தனிமையும், நம்ம மட்டும்தான் பாதிக்கப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்வு கூட
ஒரு ஒரு தனித்து விடப்பட்டோம் ஐசோலேட்டட் ஃபீலிங் வந்து பெரும்பாலான தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்தப்போ வந்து இதே மாதிரியான புத்தகங்கள் படிக்கும் போது நோ யூ ஆர் நாட் அலோன், திஸ் ஸ்ட்ரகிள் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர் அக்ராஸ் தி வேர்ல்ட் அண்ட் இட் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு பி அவேர் ஆஃப் அப்படிங்கறத வந்து பல கட்டுரைகள் மூலமாக நமக்கு வந்து தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எந்த ஒரு இடத்துலயுமே நான் அதாவது திருப்பி சண்டைகளை பத்தியும் போராட்டங்களை பத்தி சொன்னாலும் எந்த ஒரு இடத்துலயும் அவர் வந்து வன்முறையை வந்து என்டாஸ் பண்ணவே இல்லை. இப்போ தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படத்தை போட்டு கடைசி 2 நிமிஷம் மட்டும் அவர் திருந்துற மாதிரி காட்டுற மாதிரியான எந்த ஒரு ஹீரோயிசமும் இல்லாம எந்த இடத்துலயும் அவர் அந்த வன்முறையை வந்து அங்கீகரிக்கவே இல்லை. அது ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அப்புறம் ஒவ்வொரு கொட்டரைகளா போயிட்டு ஒரு 40-50 பக்கம் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, சரி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் யாரெல்லாம் அடிபடுறாங்கன்னு சொல்லி தேடி எழுதியிருக்காரு. ஒரு எழுத்தாளர் 6 புத்தகங்கள் வேற எழுதியிருக்காரு அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு வாசகனுக்கும் ஒரு தொடர்பு உண்டா. இப்போ இவரு வாழ்க்கைக்கு என்ன பண்றாரு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்தது எனக்கு. அப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மருத்துவரா இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அந்த பதட்டம் கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. சரி, அவருக்கு பொருளாதாரத்துல ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்காரு, எழுத்தாளருக்கு கஷ்டப்படல அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்தது. ஏன்னா நான் படித்த எழுத்தாளர்கள் பெரும்பாலானவர்களின் சூழ்நிலை என்பது வேறு. குறிப்பாக தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவரையில் அந்த வகையில் நீங்கள் மருத்துவர் என்பது எனக்கு மிக பெரும் ஆறுதல் வந்த உடனே கிடைச்சது. நன்றி அதற்கு. அதன் பிறகு குறிப்பா அந்த டேக்அவே இதுல இருந்து என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொருத்தரோட சுய அடையாளம்ங்கிறது மொழி, கலாச்சாரம், பண்டைய நினைவுகள், ஹிஸ்டாரிக்கல் மெமரிஸ், இந்த 3 சார்ந்துதான் இருக்குது அப்படிங்கறத ஒரு கட்டுரைகள்ல வந்து நம்ம இன்ஃபர் பண்ணலாம். அப்போ இந்த மொழி, கலாச்சாரம், பண்டைய நினைவுகள் சார்ந்து ஒருத்தரோட சுய அடையாளம் இருக்குதுன்னா அந்த சுய அடையாளத்தை எப்படி பேணுவது, அதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் ஒரு உரையாடலாக தொடர்ந்தால் இந்த ஈழத்தின் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்று நான் வெளியிலிருந்து அவதானிக்கிறேன். அப்புறம் இதுல ஒரு சில முன்னேற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, கொஞ்சம் வரலாற்று நூல்களை படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கொஞ்சம் ரெஃபரன்சஸ், இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற குறியீடுகளை ரெஃபரன்சஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அதை நீங்க அடுத்த நூல்ல செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்புறம் அந்த வருடங்களை வந்து திருப்பி படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த ஃப்ளோ கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்துல. அதனால ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒரு கட்டுரை முடிஞ்ச உடனே இது ஒரு கீ மாதிரி 1950 இது நடந்தது, 58 இது நடந்தது, 60ன்னு சொன்னா அதை கொஞ்சம் படிக்கும் போது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன இன்புட்ஸா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல இருந்து கிடைக்கிற செய்தி என்னன்னா, நமக்கு வந்து தேசங்கள் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் சின்னதா இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய கனவு என்பது மிகப்பெரியது. அந்த கனவை நினைவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். அந்த வகையில் ஈழத்தில் இருந்து கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஈழத்து போராட்டத்தை எந்த வகையில் பார்க்கிறார்கள் என்பதை வெளியிலிருந்து பார்க்கும்போது சிலர் வந்து அந்த வடுக்களை இன்னும் தாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு விதமான சோகத்தை வந்து காலம் முழுக்க சுமந்துகிட்டு இருக்கவங்கள பார்த்திருக்கேன். இன்னும் சிலர் அதை கம்ப்ளீட்டா மறந்துடணும்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் கூட பேசாம அப்படிங்கிறதுக்கு ஆங்கில ஒரு ஆக்சென்ட் எடுத்துட்டு பொருளாதாரத்துல மட்டும் முன்னேறிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கவங்களையும் பார்த்திருக்கேன். இன்னும் சிலர் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுல யார் மேல கல்லெறியலாம் தெரியலாம், அமெரிக்காவை குறை சொல்றது, ரஷ்யாவை குறை சொல்றது, இந்தியாவை குறை சொல்றது, டிஎம்கே குறை சொல்றது, சிறுத்தைகளை குறை சொல்றது, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் குறை சொல்றது, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இயலாமையில இருக்கவங்களையும் பார்த்திருக்கிறேன். அப்புறம் இன்னும் சிலர் வந்து என்ன அதான் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல, யாராவது ஒண்ணு செஞ்சிட மாட்டாங்களான்னு சொல்லி ஏதாவது ஒரு திரையில வந்து ஒரு ஹீரோக்களை தேடுறது அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு திசையில போயிட்டு இருக்காங்க. அப்படி போறவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் சேர்ந்த ஒரே செய்தி, உங்களுக்குள்ளேயே அந்த தீர்வுகள் இருக்கின்றது. அந்த தீர்வுகளை இவர் போன்ற எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை படியுங்கள். அதை படித்து அதை யாருக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ, குறிப்பாக நீங்க புலம்பெயர்ந்த நாடுகளை கொண்டு சேர்க்கிறீங்களோ இல்லையோ, ஏன்னா இது உங்களுக்கு வந்து அதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கும் லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு சேருங்கள். அதன் மூலம் அவர்களுக்கு, ஏன்னா வெஸ்டர்ன் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த செய்தி அவர்களுக்கு போக வேண்டும். களத்துல இருக்கவங்க அவங்க நம்ம வந்து இன்னைக்கு போனோம்னா திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டா இருந்தா இதுல கூட்டம் வந்திருக்குமோன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தினம் போராட்டத்துல இருக்கிற புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு பக்கம்,
அதனால ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இந்த செய்தியை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்தியை கொண்டு சேருங்கள். அது ஒருவேளை இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இந்த எழுத்தை மிகவும் வடிவாக செய்ததற்கு அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகள். சிறப்பான ஒரு ஆய்வுரை வழங்கிய பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றி. நூலிலே சில போராட்டங்களின் ஆண்டுகளுடைய திகதியை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உண்மைதான். என்னை பொறுத்தவரை நான் ஒரு வேண்டுகோளை அவருக்கு வைக்கிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் ஒரு சிலரை தவிர எல்லோரும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இளைய தலைமுறை 1-2 பேர் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கூட தமிழிலே படிப்பார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. எப்போதும் உண்மையை பேச வேண்டும். எனவே இந்த நூலை ஆங்கிலத்தில் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறை தான் இங்கே நமது நிகழ்வுகளை, நமது உணர்வுகளை கொண்டு செல்லக்கூடியது. இலங்கையில் என்ன நடந்தது என்பது, அதே நேரம் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது ஆங்கிலத்திலே நீங்கள் எழுத வேண்டும். எல்லாரும் தொலைக்காட்சியிலே அல்லது கூகுள் மேப்பிலே பார்த்து விடுவார்கள் என்று எண்ணாதீர்கள். அவர்கள் பார்ப்பதெல்லாம் வேறு. எனவே நீங்கள் ஆங்கிலத்திலே மிக சுருக்கமாக இந்த நூல்களை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ் வாழ்த்து பாடிய அமுதா நாகேந்திரன், லவாங்கி பகீரதன் ஆகியோருக்கு சிறிய அன்பளிப்பை வழங்க இருக்கிறார். அதற்காக டாக்டர் கௌரி மனமோகன் அவர்களை அழைக்கின்றேன். நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அடுத்ததாக மீண்டும் நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். மீண்டும் சிறப்பு பிரதி சிலருக்கு மட்டும் திரு ஜெகான் இமானுவேல் அவர்கள், திரு அலோசியஸ் ஜெயச்சந்திரா, திரு ஆறுமுகம், திரு திருவேங்கடம் அவர்கள். அவரு அண்ணனுடைய பேரை போட்டார். ஆறுமுகம் அண்ணனும் வந்திருக்காரு. ஆறுமுகம் திருவேங்கடம் வந்திருக்காரு. அவரும் வர்றாரு. அவருடைய அண்ணன் ஆறுமுகம் திருவேங்கடம் அவர்களும் ஒரு நூலை பெற வருகின்றார். கடைசி உரை ஆப்பிரிக்க தேசிய இனங்களும் சுய நிர்ணய விடுதலையும், திருமதி பைந்தளிர். பேர் அருமையா இருக்கு. இந்த மாதிரி தமிழ் பேர் வைக்கலாங்களான்னு சந்தேகம் தான். நன்றிங்க ஐயா. பைந்தளிர் பேர் தான் நல்ல தூய தமிழ்ல இருக்கும். பேசுறது தூய தமிழ்ல இருக்காது. உங்க அளவுக்கு இன்னும் எனக்கு பயிற்சி இல்லை. இருந்தாலும் என்ன இந்த நூல் அறிமுகத்துக்கு கூப்பிட்டு நன்றி. முதல்ல எனக்கு ஐங்கரன் அண்ணா எனக்கு தெரியாது, பர்சனலாக தெரியாது. ஆனால் நம்ம அவரோட புத்தகங்களை படிக்கும் போது நம்ம எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம நேரில் பார்க்க மாட்டோம் இல்லையா. புக்கு படிக்கும் போது இவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு இது வரும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு இந்த புக்கை படிச்சும் போது அவரை பற்றி வந்தது எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இது என் பிள்ளைங்களுக்கு சாமி கும்பிடுனா என்னமா பண்றது அப்படின்னா இந்த 4 வரிகளை சொல்லி கொடுத்து இதை போய் கும்பிடு, டெய்லி எப்பயா கும்பிடணும்னா சொன்னாங்கன்னா இந்த 4 வரிகளை சொல்லு அப்படின்னு சொல்லி அதில் இந்த 4 வரிகளும் இவருக்கு ரொம்ப அழகா பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும்,
கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கட்டுரைகள் எழுதணும், உலக அரசியலை பேசணும் அப்படின்னா அந்த திண்ணிய நெஞ்சம் இல்லாதவங்களால அதை பண்ணவே முடியாது. எண்ணிய முடித்தல் வேண்டும். நம்மளால வந்து ஒரு புக்கை படிச்சு முடிக்கணும்னு நினைச்சா பண்ண முடியல. ஒரு 4 நாளைக்குள்ள இந்த புக்கை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால பண்ண முடியல. அவர் 6 புத்தகங்களை எழுதியே முடிச்சிருக்காரு. எண்ணினதை முடிக்கிற திறன் கொண்டவர் அப்படின்னு என்னால இது பண்ண முடியுது. தெளிந்த நல்ல அறிவு. அவரோட முதல் கட்டுரையோட முதல் வரியே என்ன, அது வந்து ஒரு பவாரியான்ற ஒரு நாடு, ஒரு ஆப்பிரிக்க நாடு. அந்த நாட்டோட எப்படி வறுமையை பயன்படுத்தி அந்த நாட்டின மக்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றது வரும்போது அவர் அதை வந்து எப்படி ஈழத்துக்கு போறப்ப நமக்கு பனை மரம் இல்லைன்னா நம்ம பவாரியா மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்றது ரெஃபரன்ஸ் சொல்லி தான் அந்த கட்டுரையவே ஆரம்பிக்கிறார். ஒரு தெளிந்த அறிவு இல்லாம நம்மளுக்கு தினம் நடக்கிற விஷயங்கள், நம்ம நாட்டுக்கு நடக்கிற விஷயங்கள், நம்ம இனத்துக்கு நடக்கிற விஷயங்களை உலக விஷயங்களோட ரிலேட் பண்ணி ஒருத்தரால வந்து எழுத முடியாது. எல்லாராலையும் முடியாது. நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும், தனித்தனியா தெரியும். அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து எழுதணும்னா அந்த தெளிந்த நல்ல அறிவு இருக்கிறவருக்கு. அதுதான் நான் அவரை பத்தின ஒரு எழுத்தாளரா நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்புறம் அவரோட எழுத்து எப்படி இருக்கு, அது வந்து எனக்கு இருக்க எல்லா கட்டுரையை விட எனக்கு வந்து லாஸ்ட் கட்டுரை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடைசி கட்டுரை என்னன்னா, தாமஸ் என்ற ஒரு நிறைய கட்டுரைகள் வந்து போராட்டங்களை பத்தி, லாஸ்ட்ல இருக்கிற ஒரு 4 கட்டுரைகள் வந்து அந்த போராட்ட தலைவர்களை பத்தி. அதுல கடைசியா வந்த கட்டுரை வந்து முதல் வந்த கட்டுரை வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா ஒரு சஸ்பென்ஸ்ல. ரஷ்யால அவர் பேர்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அவர் பத்தி உலகத்தெல்லாம் எப்படி சொல்றாங்க, அப்படி இப்படி அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் வந்து அவர் யாரு, அவர் என்ன பண்ணினாரு அப்படின்றத எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த விதம் அந்த மாதிரி ஒரு எழுத்து நடை வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த கட்டுரையில அந்த மாதிரி ஒரு எழுத்து நடையை அவரால் கலத்தி எழுத முடிஞ்சது. ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி மாதிரி தாங்க. இப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொல்லிட்டா அவர் யாரு, அவரை பத்தி எல்லாரும் இவ்வளவு பேசுறாங்களா, அவர் யாரு அப்படின்னு நம்ம ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட். அப்புறம் அவர் யாருன்னு சொல்லும் போது நம்ம அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எழுத்து நடை வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஸோ அவரோட எழுத்து எப்படி அப்படின்றதுக்கு எனக்கு அந்த ஒரு கட்டுரை வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். அப்புறம் இந்த நூல்ல வந்து ஏன் நம்ம படிக்கணும், ஏன் இந்த மாதிரியான கட்டுரைகளை படிக்கணும், ஏன் உலக அரசியல் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, ஜென்ரலா நான் வந்து அரசியல் பத்தி படிக்கணும், நியூஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அரசியலை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அரசியல் ஒரு நாள் நம்ம வீட்டு கதவை தட்டும் போது அது நம்மளை பாதிப்பு ஏற்படுத்த போதோ என்னன்னே தெரியாம உள்ள விட்டுருவோம். அதனால அரசியல்னா என்ன நமக்கு தெரியணும், அதை அடையாளப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாருமே இந்த மாதிரியான அறிவார்ந்த கட்டுரைகளை வாசிக்கணும். ஐயா சொன்னது போல நம்ம 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் நிறைய பேர் இருக்கிற கூட்டமா அடுத்த கூட்டங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய தமிழ் பள்ளிகள்ல நிறைய தமிழ் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப எளிமையான நடையில தாங்க இருக்கு. இது படிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பயிற்சி இருக்கவங்க தான் இதை படிக்கணும் அப்பதான் தெரியும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப தமிழ் பள்ளியில 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களை படிக்க வச்சாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதனால நீங்க ஆங்கிலத்தை போய் பெயர்க்கிறனாலும் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க படிச்சா கூட புரியுங்க கண்டிப்பா. அதனால நம்ம வந்து இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரீசெண்டா இது வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். இது அரசியலுக்கு ரிலேட்டடான விஷயம், நம்ம தினம் நம்ம டே டு டே நடக்கிற விஷயங்கள்ல ஒண்ணுன்றதுனால இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். என் பிள்ளை வந்து இங்க இருக்கிற ஒரு தமிழ் பள்ளிக்கு போறாங்க. அந்த தமிழ் பள்ளியில இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி பத்தி எழுது அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைக்கு இங்க இருக்கிற அரசியல்ல இருக்கிற பர்சனாலிட்டி தெரிஞ்சது ஒரே ஒரு பெண் அரசியல்வாதி தான் தெரியும். அவங்க பேர் அந்த பெண்ணு சொன்னதுக்கு உடனே வந்து அவங்களுக்கு திரும்பி வந்த கமெண்ட் என்னன்னா, ஐயோ அவங்க வந்து கோகனட் மாதிரி மேல வந்து, ஏன்னா நம்ம வந்து ஊமைகள்ல நம்ம தான் தமிழுக்கு தான் நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம ஊமையில பெரிய ஆளுங்கள
வந்து அவங்க கோகனட் மாதிரி வெளியில வந்து ப்ரௌனு உள்ள வந்து ஒயிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது இது எதை சொல்லனா, இப்ப நம்ம இளைய தலைமுறைகள் வந்து அந்த அளவுக்கு அரசியலை வந்து அவ்வளோ சாதாரணமா அவ்வளோ இதா, ஏன்னா நம்ம சமூகத்துல இருந்து அரசியல்ல நிறைய பேர் ரெப்ரசன்டேஷன் போனாதான் நம்ம சமூகத்துக்காக அவங்க ஏதாவது பண்ண முடியும். அந்த மாதிரி போறவங்களை வந்து நம்மளே இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணி நம்ம வந்து கீழே இழுத்து விடக்கூடாது. அது நம்ம தலைமுறையும் இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க பண்ற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்கு, அரசியல்ல நம்மளோட ரெப்ரசன்டேஷன் எல்லாம் நம்மளுக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மேபி இங்க பிறந்து வளர்ற பிள்ளைங்களுக்கோ இல்ல இங்க சின்ன வயசுல கூட்டிட்டு வந்து இங்கே வளர்க்குற பிள்ளைங்களுக்கோ அந்த பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம். அதனால நம்ம எல்லாரும் ஒருத்தரும் நம்ம வீடுகள்ல பேசணும். நம்ம இளைய தலைமுறைகளுக்கு வந்து அரசியல்ன்றது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமோ இல்ல ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாருமே ஒரு பொது இடத்துக்கு வரும்போது அவங்கள வந்து பர்சனலா கமெண்ட் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா போய்கிட்டு இருக்கிறது, அது வந்து நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்கு, நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம அடுத்த தலைமுறையை பார்த்துக்கிறது. நீங்க எல்லாரும் உங்க வீடுகள்ல நானும் என்னோட வீடுகள் என் பொண்ணை நான் கரெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா வரும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். அதையெல்லாம் மீறி தான் அவங்கலாம் அங்க நிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறது தப்பு, அந்த மாதிரி யாராவது பேசினா அதுவும் தப்பு, அவங்க கிட்ட சொல்லு நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லு, உன்னை விட பெரியவங்களா இருந்தாலும் சொல்லு, தப்பு இல்லைன்னு. அதனால இதை நான் உங்களுக்கு வேண்டுகோளா இந்த அறிவார்ந்த இந்த சமூகத்துக்கு, இது ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனா சின்ன கூட்டம், ஆனா நம்மள மாதிரி அறிவார்ந்த சின்ன கூட்டம் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறேன். நன்றி. அவரின் உரையோடு உரைகள் முடிவடைந்தன. அடுத்ததாக நூல் வழங்கும் நிகழ்வு. தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் சுலோசனா அக்கா, ரஜீவன், டிசிசி நிதர்சன், திரு மனோகர். இதையடுத்து நூலாசிரியருடைய பதிலுரை, அதற்கு பிறகு பேருண்டி தயாராக இருக்கிறது. அனைவரும் அதை பெற்று உணவருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிசிசி ஜனகன், கீதன், ரஜீவன், அடுத்து கீதன், அவரை அடுத்து சிவராஜ், நவீந்திரா, ராஜரத்னம், விக்கி பாலா, கவிஞர் பாரதி, நண்பர்கள் என்ற தலைப்பில் மாலினி பிரபாகரன், கௌரி முருகானந்தன், சிவ கௌரி சங்கர், விசாகுலன், ஜான் நிவன்,
Via Jeremy Jewelers. Via Jeremy Jewelers. Sandhi Udayan. Vijay Dayamanoli. Jaga. Arni Sabesan. Gangadharan. Selvam. St. John's கல்லூரி நண்பர்கள், டாக்டர் நிர்மலேந்திரன், பீட்டர், வசந்தன், அசோக் பொன்னுத்துறை, திலீப், ஞானராஜன், Dr. Robert, Varadan, Jayaram Kanagaratnam, Balendra Gunaratnam, Kamban Kalaga Jayaram, Gajendra Gunaratnam, Dinesh, SPS Vanoli, Liverpool Sanjayan, அப்ப எனக்கு சொல்ல இல்லை, இந்த எண்வளப்பும் இல்லை. AJ, நண்பர்கள் குளம், காந்தரூபன், காந்திதாசன், அடுத்து காந்திதாசன், அதற்கடுத்து பத்மன்,
ஜெயஜோதி கோபாலசிங்கம், கோபாலசிங்கம், அடுத்த நூலாசிரியர் ஏற்புரையோடு உணவருந்து செல்லலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் ஆர்வலருக்கும், நண்பர்களுக்கும், தமிழ் தேசியத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நான் இந்த நூல் வெளியீட்டில் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இது எனது ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு 3வது, நான் 5வது முறையாக, சிட்னியில் 2வது முறையாகவும், ஆஸ்திரேலியா 5வது முறையாகவும் நூல் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். எதனை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், வெறுமனே இந்த நூல்கள், அதாவது நூல்களை வெளியிட்டு மக்களின் கைக்கு செல்வதா, அந்த மக்களால் பயன்பெற என்பதை நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். ஏனெனில் பலரும் சொல்கின்றார்கள், உங்களுடைய நூல் வெளியீட்டில் எல்லா நண்பர்களும் வந்து பங்களித்து நூலை பெற்றுக் கொள்கின்றார்கள், அதில் பயன்பாட்டை பெற்றுக் கொள்கின்றார்கள். என்னுடைய கேள்வி மனதிலேயே உள்ளது. ஆனாலும் இந்த நூல்களின் வெளியீடு என்பது வெறுமனே என்னுடைய எழுத்துக்கள் மட்டும் என்று சொல்வதற்கு மாத்திரமன்றி, இந்த எழுத்துக்கள் அனைத்தும் என்பது மக்களுக்கானது, தமிழ் பேசும் மக்களுக்கானது. இந்த கருத்தை நான் பல்வேறு இடங்களில் நான் கூறியுள்ளேன். ஏனென்றால் இது என்னுடைய புனைவு அல்ல, இது என்னுடைய கவிதை அல்ல, என்னுடைய நாவல் அல்ல. இது மக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒரு படிப்பினையாக எழுதப்பட்ட கட்டுரைகளே. அதைவிட முக்கியமாக ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த எழுத்துக்கள் அனைத்துமே நேற்றோ அல்லது 2, 3 இடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது அல்ல. 1990ஆம் ஆண்டு காலத்திலே எழுதி கொண்டிருக்கின்றேன். சில கட்டுரைகள் ஈழப்போரின் 2வது ஈழப்போரின் முக்கியமான காலகட்டத்தில் சில தேவைகள் கருதி சில போராட்ட படிப்பினைகளை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் சில கட்டுரைகளை வரைந்திருந்தேன். அன்றைய காலத்தில் நடந்த எரித்திரிய போராட்டம் பலரும் அறிந்திருப்பார்கள். எரித்திரிய போராட்டமும் தமிழ் பேசும் மக்கள் ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்து சென்ற ஒரு காலகட்டம் இருந்தது. பிற்பாடு அந்த தேசம் விடுதலை அடைந்த பின்னர் எங்களுக்கு எந்தவிதமான உதவிகள் கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு மானசீகமாக, தார்மீகமாக, சகோதரத்துடன் பல்வேறு வகையில் உதவி செய்திருந்தோம். அன்றைய காலத்தில் ஐரோப்பிய மண்ணிலும் சரி, ஆசிய மண்ணிலும் சரி, எரித்திரிய போராட்டத்துக்கு பல்வேறு உதவிகளை செய்திருந்தோம். இந்த போராட்டத்தின் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கட்டுரைகளை நாங்கள் அறிந்து கொண்டு இதனால் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் பேசும் மக்களின் இந்த தேசிய பாடத்தில் நாங்கள் எதனை பெற்றுக் கொள்ளலாம், எங்களுக்கு எதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நூல்களில் நான் விவரித்துள்ளேன். நான் நூல்களை பற்றி ஏற்கனவே 6 நூல் ஆய்வாளர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். குறை, நிறை அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். நண்பர் பொன்ராஜ் கேட்டதற்கு, ஆமா, உசார் துணை, அதாவது ரெஃபரன்ஸ், அதை நான் இட வேண்டும். ஏனென்றால் இவை கட்டுரைகளை எழுதும் போது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு வாராந்த பத்திரிகைகளுக்காகத்தான் நான் எழுதினேன். அந்த உண்மையை நான் சொல்ல வேண்டும். இது எந்த வகையிலும் ஒரு நூலாக்க வேண்டும் என்பது எனது அவாவை இருக்கவில்லை. ஏனென்றால் நான் 14 வயதிலிருந்தே பத்திரிகை தொழில் இருக்கின்றேன். இன்று 40 வருடங்களை கடந்தும் அந்த தொழில் இருக்கின்றேன். அது எனது மூச்சு, எனது உயிர். தமிழ் என் ரத்தம் என்று கூறும்போது இது எனது தமிழ் எழுத்து எனது மூச்சாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த எழுத்தின் மூலமாக எதனை பெற்றுக் கொள்ளலாம் என்பது தமிழ் தேசிய பயணத்தில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பல்வேறு விடயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய எழுத்து வெறுமனே விருதுக்கோ விழாக்களுக்கோ அல்லது வேறு எதுக்குமாக எழுதப்பட்டதல்ல. இதனால் மக்கள் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக் கொண்டால் நான் அதிலே திருப்தி அடைகிறேன். இந்த 6 நூலை பற்றி வெளியிடும் போது கூட நான் ஒரு
கடந்த 40 ஆண்டுகளாக இவையெல்லாம் ஒரு கட்டுரைகளை வெளிவந்து பத்திரிகைகளில் ஐரோப்பிய மண்ணிலும் சரி இலங்கை மண்ணிலும் சரி பல்வேறு நாடுகள் வெளிவந்த கட்டுரைகள் பல்வேறு நண்பர்கள் இதையெல்லாம் ஒரு நூல் வடிவில் கொண்டு வாருங்கள். அதுக்கு உண்மையிலேயே ஒரு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இன்று பேர்த் மாணவர்களுக்கும் கோபிநாத் அவர்தான் இந்த யாழ் நூலகம் இருந்தவுடன் நூலகம் இணையதளத்தை உருவாக்கியவர். அவர்தான் எனக்கு உந்து சக்தியா இருந்தார். இந்த புத்தகங்களை நீங்கள் நூல் வடிவில் கொண்டு வாருங்கள். இது மறைந்தாலும் எழுத்து வடிவம் என்பது அதாவது பத்திரிகையிலிருந்து விட்டு சென்றாலும் நூலாக இருக்கும் போது அது அடுத்த தலைமுறையில் காவப்படும். அது ஏதோ ஒரு வகையில் கொண்டு செல்லப்படும். ஆகவே அவருக்கு நான் முதன்மையான ஒரு நன்றியை கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தலைமைக்கு நடத்திய அண்ணன் மாத்தலை சோமு அவரை பற்றி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. 2வது முறையாக இதே அரங்கில் இதே மக்கள் கூட்டத்தில் மக்கள் நிரம்பி வழிய நீங்கள் அன்றும் கொட்டு மலையிலும் பனியிலும் 2 இடங்களுக்கு முன்பாக அதை கொண்டு மிக சிறப்பாக ஆற்றினீர்கள். நன்றி. சிறப்புரையாற்றிய திரு பேராசிரியர் ஆசி கந்தராஜா அவர்களுக்கும் என்னை பற்றி அறிமுகமாற்றிய நண்பர் குவேந்திரன் கவிஞர் குவேந்திரன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். அத்துடன் சிறப்புரையாற்றிய என் வானொலி சக அறிவிப்பாளர்கள் இணைந்து நாங்கள் பல்வேறு விடயங்களில் அறிவிப்பு வானொலி நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். சிறிதாரணமாக இல்லை. ஆனால் சிறியண்ணா உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இன்னும் பல விடயங்களை நான் தான் உங்களிடம் பல விடயங்களை கற்றுக்கொண்டேன். அந்த பௌக்கியம் என்று சொல்வார்கள் அந்த மிக எப்போதுமே ஒரு அமைதி எந்த சஞ்சலம் வந்தாலும் உடனடியாக மிக அமைதியாக எதையுமே சமாளிக்கின்றமை வானொலி நேரில் இருந்த சிறியண்ணா மிக துறைமான வானொலி அறிவிப்பாளர். நன்றி சிறியண்ணா. அத்துடன் நூல் ஆய்வு செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. அண்ணன் தனவால சிங்கம் எழுத்தாளர் திரு ஆனாத்தி அவர்களுக்கு அவருடைய உடல் நிலைமை சீராக இல்லாமல் விட்டாலும் இங்கு வந்து பங்களித்தமைக்கு மிக்க நன்றி. கிறிஸ் ஆனந்த் நன்றி. தொடர்ந்து எதிரொலியில் சந்திப்போம். மற்றும் தேவிபாலா தொடர்ந்து நாங்கள் வானொலி பயணிப்போம் நேரம் கிடைக்கும் போது. பொன்ராஜ் உங்களை பற்றி நான் சொல்லவில்லை. நீங்கள் என்னை விமர்சித்தீர்கள். மிக நன்றி. காலையில் பார்த்த போதே பார்த்தேன். ஆகா இந்த ஈழப் போராட்டம் முடியவில்லை, எங்களுடைய பணி இன்னும் தொடர வேண்டும் என்ற உங்கள் உந்து சக்திக்கு நன்றி. பொன்ராஜ் பாய்ந்தளிர் மிக்க நன்றி. உங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. சில குறைகளை நான் சொல்ல வேண்டும், பெருமைக்காக சொல்லவில்லை. உங்கள் கையில் இருக்கும் நூலில் 6 நூல்களும் இல்லை என்ற உண்மையை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு நூல் இலங்கையில் ஈழத்தில் முழுமையாக விற்பனை செய்து முடிவிட்டது, விற்பனை ஆகிவிட்டது. ஆகவே உங்கள் கைகளில் அந்த 6வது நூலுக்கு பதிலாக இன்னொரு நூலை நான் தந்துள்ளேன். அந்த நூல் மறுபிரசுரம் செய்யும் சாத்தியங்கள் இல்லை. பெருமைக்கு சொல்லவில்லை. எல்லாம் நான் பிரசுரித்த நூல்கள் அவர்கள் அந்த பிரசுரித்த சொன்னார்களே இல்லையா. நான் இன்னது நியூசிலாந்திலும் மெல்போர்னிலும் இதே 6 நூலுக்கு அறிமுகம் செய்தேன். சிட்னியில் இதை நான் தயார்படுத்திவிட்டு சோமண்ணாக்கு தெரியும், சில நண்பர்களுக்கு தெரியும். கடந்த நன்றி மேடமான உங்களுக்கும் அந்த ஷிப்மெண்ட் அது வந்து சேரவில்லை. கடைசி வரையும் கடந்த திங்கட்கிழமை தான் வந்தது. திறந்து பார்த்தால் ஒவ்வொரு நூல்களிலும் 40, 50, 60 தான் இருந்தது. நான் கேட்டது 100 அல்லது 150 அனுப்ப சொல்லி சொன்னால் விற்பனை ஆகிவிட்டது. இது எனக்கு பெருமை அல்ல, மக்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் உங்களுக்கான பெருமையாக தான் கருதிக் கொள்கிறேன். நன்றி. இரவு சிற்றுண்டி உள்ளது. ஆகவே வந்து உங்கள் சஞ்சனன் முக்கியமாக நான் சஞ்சனாவை நான் குறிப்பிட சொல்லவில்லை. நான் அவர்தான் ஒவ்வொரு என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கும் வந்து மிக சிறப்பாக ஆரம்பித்து வைப்பார். இன்று முடிவடைந்த நேரம் இருந்தும் பங்களித்தமைக்கு மிக்க நன்றி சஞ்சனா, உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கு நன்றி. நான் கவலையோடு செல்கிறேன். ஏனென்றால் எனக்கு நூல்கள் இல்லை. இருந்த நூல்கள் எல்லாம் விட்டாகிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நன்றி, வணக்கம். சரணர்களே, இத்துடன் இன்றைய புத்தக வெளியீட்டு விழா நிறைவு பெறுகிறது. பார்த்து மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ, நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு.
நன்றி, வணக்கம்.